ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துவதற்கு கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மறுபடியும் எங்களை உடைய பரிசுத்த கரங்களினாலே கூட்டு சேர்த்த தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வந்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய பரிசுத்த கரங்களில் தொடுதல் வேண்டும் என்று நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடந்த முறை அறிமுகமாக இன்ட்ரோடக்ஷனாக சில காரியங்களை கவனித்தோம். திரும்ப லேசான அதை ஞாபகப்படுத்துகிறேன். பரிசுத்த யோவான் 3 புதிய ஏற்பாட்டில் 3 புத்தகங்களுக்கு சொந்தக்காரர் பரிசுத்த யோவான். ஒன்று யோவான் எழுதின நற்செய்தி நூல், அடுத்தது யோவான் எழுதின நிரூபங்கள், மூன்றாவது யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம். சரியா? ஒன்று யோவான் எழுதின நற்செய்தி. அவரோட மைய கருத்து என்னன்னு கவனித்தோம், ஞாபகம் இருக்குதா? யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் கவனித்தோம், பிலீவ். யோவான் நற்செய்தியின் மையம் என்ன? விசுவாசிங்க. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா எதற்காக இது எழுதப்பட்டது? இயேசு தான் தேவனுடைய குமாரன், அவர் மூலமாக தான் அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே இது எழுதப்பட்டது. அடுத்தது அந்த நிரூபங்கள் எழுதினார் இல்லையா, 1, 2, 3 யோவான். இந்த 3லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மைய கருத்து என்ன? பி ஷுவர். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் முழு நிச்சயத்தோடு இருங்கள். ஒன்று, கர்த்தரை விசுவாசித்தால் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அடுத்தது அந்த எஃபெசன்ஸில் அவர் நிருபங்கள் என்ன எழுதுகிறாரு? இதில் தான் உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு முழு நிச்சயம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் எழுதினது பி ரெடி. ஆண்டவர் எப்போது வந்தாலும் அவரோடு போவதற்கு ஆயத்தமாயிருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சரியா? அப்படின்னா வெளிப்படுத்தின விஷயம் எழுதப்பட்ட நோக்கம் என்ன? எப்போதும் ஆயத்தம். சரியா? இயேசு எப்போ வர்றாருன்னு தேடிட்டு இருக்கிறத விட இயேசு எப்போ வந்தாலும் நான் அவரோடு இருப்பேன், அந்த நிச்சயத்தோடு வாழ வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயேசு வருவாருக்கு நிறைய அடையாளங்களை சொல்கிறாங்க. வேதத்தில் இப்படி சொல்லியிருக்குது, இப்படி நிறைவேறி இருக்குது, வேத வசனம் இப்படி சொல்லுது, அது நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஏன்னா இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று வேதம் சொல்லுது. இட் இஸ் a prophetical book. ஆனால் அதே நேரத்தில் நாம் கடந்த முறை கவனித்தோம், ஒரு ஆழ் தத்துவம் இருந்தால்தான் தீர்க்க தரிசனம் செயல்படும். என்ன இருக்கணும்? முதல்ல ஒரு பர்சன் இருந்தால் தான் ஒரு ப்ராஃபஸிக்கு வேலை. ஆளே இல்லைன்னா தீர்க்க தரிசனத்துக்கு வேலையா? யாருமே இல்லை. எஸ்தர், கர்த்தர் உன்னை காண்கிறார்னா எங்கே எஸ்தர்? எஸ்தரே இருக்க மாட்டாளாங்க, இல்லையா? வசந்தா, யார் இருந்த வசந்தா அப்படின்னா ஆளே இல்லாத இடத்துல தீர்க்க வேலை இல்லைல்ல. அங்கே ஒரு எஸ்தர் இருந்தால் தானே தீர்க்க தரிசனத்துக்கு மதிப்பு, ஒரு வசந்தா இருந்தால் தானே மதிப்பு. அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்க தரிசன புத்தகமாக இருந்தாலும் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் பார்க்கறதுனால தான் நிறைய குழப்பம். வெளிப்படுத்தின விசேஷம் இன்றைக்கு இருக்க குழப்பத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அதை தீர்க்க தரிசன புஸ்தகமாகவே பார்க்கிறார்கள். ஆனால் அதை எப்படி பார்க்கணும்? ஒரு ஆழ்தத்துவத்தின் புத்தகமாக பார்க்கணும். அதாவது ஆழ்தத்துவம் யார்? பர்சன் இஸ் கிரைஸ்ட். கிறிஸ்து தான் அந்த ஆழ்தத்துவம். அவரை மையமாக கொண்ட தீர்க்க தரிசனங்கள் தான். அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் என்ன? 2, ஒன்று பர்சன், மற்றொன்று ப்ராஃபஸி. ஒன்று ஆழ்தத்துவம், மற்றொன்று தீர்க்க தரிசனம். என்ன இருக்குதுங்க? தீர்க்க தரிசனத்துக்கு முக்கியம் கொடுத்துருக்கோம். எதுக்கு கொடுக்கறதில்ல? கிறிஸ்துவனுடைய ஆழ்தத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதுதான் பிரச்சனை. அப்படின்னா நாம் இங்கே கவனிக்க போகிற அந்த வேத பாடம் எப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்தில் கிறிஸ்து எப்படி மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அல்லது கிறிஸ்து எப்படி உயர்த்தி காட்டப்படுகிறார், அதுதான் உங்களுக்கு முக்கியமானது. நாம் கடந்த முறை கவனித்தோம். 1ஆம் அதிகாரம் முதல் 3ஆம் அதிகாரம் வரை 1 முதல் 3 வரைக்கும் நாம் கவனித்த வார்த்தை என்ன?
அவர் தன் சபைக்கு ஊழியம் செய்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற மைய கருத்து என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 1 முதல் 3 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பது மினிஸ்ட்ரிங் ஹிஸ் சர்ச். அவருடைய சபைக்கு அவர் என்ன செய்கிறாரு? ஊழியம் செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் இயேசு யார்? ஒரு பக்கத்தில் ப்ரீஸ்ட், அடுத்த பக்கத்தில் அவர் ராஜா. இந்த 1 முதல் 3 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு தன்னுடைய சபைக்கு எப்படி ஊழியம் செய்கிறார், அதுதான் 1 முதல் 3 அதிகாரங்களில். அதனோட மைய கருத்து என்ன? இயேசு ஆசாரியனாகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் ஆளுகிறவராகவும் இருக்கிறார். நாம் கடந்த முறை ஒரு வசனத்தை கவனித்தோம், சகரியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கவனித்தோம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவரே அதில் ஆசாரியராகவும் இருப்பார். ஒரு சிங்காசனம் இருக்குது, சிங்காசனத்தில் இயேசு உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு பக்கத்தை பார்த்தா அவர் யாராக தெரிகிறாரு? ஆசாரியனாக தெரிகிறார். இன்னொரு பக்கத்தில் பார்த்தா அவர் ஆளுகிறவராக தெரிவார். இந்த வசனத்தை வாசிங்களேன். சகரியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கர்த்தருடைய ஆலயத்தில் நிறைய ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும், நிறைய டேபிள் இருக்கும், பலிபீடம் இருக்கும், குத்து விளக்கு இருக்கும், தண்ணி தொட்டி இருக்கும், சமூகத்தை பற்றி மேஜை இருக்குது, தூப பீடம் இருக்குது, கிருபாசனம் இருக்குது. ஆனால் என்ன மாத்திரம் கிடையாது? சேர் மாத்திரம் கிடையாது. கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன கிடையாது? மீதி எல்லாம் இருக்கும், சேர் கிடையாது. ஆனால் நம்ம சபையில் ஒன்றும் கிடையாது, சேர் மாத்திரம் மொத்தம் இருக்கும். நம்ம சபையில் என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் சேர் போடுவோம். ஆனால் சிங்காசனம் யாருக்கு? ஒருத்தருக்கு தான், கர்த்தருக்கு மாத்திரம்தான். கிருபாசனம் யாருக்கு தான்? ஆசனம் என்பது கர்த்தருக்கு மாத்திரம்தான். ஆனால் இன்றைக்கி கர்த்தருக்கு இடமே கிடையாது. நம்ம சாதாரணமாக வீடுகளில் ஜெபம் பண்ணும்போது பாய் விரிக்கிறோம்ல, பாயில் என்ன ஒரு பெட்ஷீட்டை போட்டு என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? சுற்றி நாம் இருப்போம், நடுவில் இடம் விடுறோம் இல்லையா? எதுக்குன்னா கர்த்தர் அங்கே வருவதனால தான். பாய் விரிக்கிறது நமக்காக இல்லை. சரி, நம்மளால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? பாய் விரிச்சுட்டு முழங்கால் போடும்போது அந்த கட்டை விரல் நுனி கூட வெளியே இருக்கக்கூடாது. பாயில் நெருக்கி நெருக்கி உள்ளே போய்டும். அவர் ஒவ்வொரு பக்கத்தையும் நெருக்கி வந்தால் கடைசியில் கர்த்தருக்கு இடம் இருக்காமல் போயிடும். கவனிகள், ஆலயத்தில் என்ன தான் இருக்கணும்? கர்த்தர் ஒருவருக்கு தான் சேர் இருக்கணும், மீறி யாருக்கும் சேர் இருக்கு. கர்த்தர் ஒருத்தருக்கு தான் ஆசனம், மீறி யாருக்கு என்ன கிடையாது? ஆசனம் இல்லை. ஆனால் கர்த்தர் கட்டுகிற ஆலயத்தில், இது மனுஷன் கட்டுற ஆலயம் தான் இது. ஆனால் சகரியா 6:13 வாசிக்கிறோம், அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அப்புறம் என்ன செய்வார்? அவர் தான் என்ன செய்வாராம்? சிங்காசனத்தில் வீற்றிருப்பார், ஆசாரியராயும் இருப்பார். முதல்ல அவர் என்னவா இருந்தார்? ஆளுகிறவராக இருக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு? ஆசாரியனாகவும் இருக்கிறார். இந்த இரண்டின் நடுவே என்ன விளங்கும்? சமாதானத்தின் உடன்படிக்கை விளங்கும். அப்படின்னா ஆண்டவர் இயேசு என்ன சபைக்கு என்னவா இருக்கா தெரியுங்களா? ஒரு பக்கத்தில் ஹீ இஸ் த ப்ரீஸ்ட், அவர் தான் ஆசாரியன். ஆனால் அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்களா, அவர் தான் ராஜா. ஆனால் தான் என்ன, அவர் யார்? ப்ரீஸ்ட் கிங் அல்லது கிங்லி ப்ரீஸ்ட், ராஜரீகமான ஒரு ஆசாரியன். இது 1, 2, 3 அதிகாரங்களில். அடுத்தது நாம் கவனிப்பது, கடந்த முறை கவனித்தோம், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். வர்ஷிப் பை ஹிஸ் சர்ச், அவருடைய ஆலயத்தில் அவருடைய சபையினால் அவர் ஆராதிக்கப்படுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படைத்தவருக்கு ஆராதனை, 5ஆம் அதிகாரத்தில் மீட்டவருக்கு ஆராதனை. 4ஆம் அதிகாரத்தில் யாருக்கு ஆராதனை? பிதாவுக்கு ஆராதனை, படைத்தவர். 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மீட்டவர், அவருக்கு இயேசுவுக்கு ஆராதனை. அப்படின்னா 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் அப்படின்னா வெளிப்படுத்தும் விசேஷத்தை இந்த ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கலாம் நீங்கள். இது ஒன்றும் நான் கடந்த முறை சொன்னேன், பைபிளில் உள்ளதில் எளிமையான புத்தகம் இதுதான். ஆனால் நமக்கு என்ன தெரியுங்களா, அது கடினம் அப்படி நினச்சே ஹார்ட் ஆகிடுச்சே தவிர அது கடினம் அல்ல. ரெண்டாவது, என்ன மாதிரி இந்த பைபிள் சொல்லிக் கொடுக்குற ஆள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? மிரட்டி உருட்டி என்ன பண்ணிட்டாங்க? வெளிப்படுத்தும் விசேஷமாக அது சிங்கம் புலி கரடின்னு கரடி விட்டு வச்சுட்டாங்க ஆளுங்க.
வெளிப்படுத்த மிக எளிமையானது. ஆனால் நாம் என்ன பண்ணது தெரியுங்களா, அது ரொம்ப கடினமானதாக நினைத்து கொள்ளுகிறோம். 1ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வரைக்கும் என்ன, அவர் ராஜரீகமான ஆசாரியன். அடுத்தது 4-5 நிறைவேச அடோரபிள் கிங். அவர் யார்? ஆராதிக்கப்படத்தக்க அரசன். அல்லது நாம் கடந்த முறை கவனித்தோம், க்ளோரிஃபைட் கிங் என்ற வார்த்தை எழுதின கடந்த முறை. ஆக்சுவலாக சரியான வார்த்தை தெரியுங்களா, அடோரபிள் கிங். யார் அவர்? ஆராதிக்கப்பட தகுந்த ஒரு அரசன். அவர் ராஜா தான், ஆனால் எப்படிப்பட்டவர்? அவர் ஆராதனைக்கு உரியவர். இது எங்கே? 4-5 அதிகாரத்தில். அடுத்தது 3ஆவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் கவனித்தது. 3ஆவதாக ரீகாம்பன்ஸ் டு ஹிஸ் எனிமீஸ். கர்த்தர் என்ன செய்வார்? அவருடைய எதிரிகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சரி கட்டுகிறார். ரீகாம்பன்ஸ் என்ன? அவர்களுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவர்களுக்கு சரி கட்டுவதை 6ஆம் அதிகாரம் முதல் 18ஆம் அதிகாரம் இதுதான் இருக்கும். அடுத்தது இதில் கவனிக்க வேண்டியது என்ன? ஹி இஸ் அ கிங், ஹி இஸ் ஆல்சோ எ ஜட்ஜ். அவர் யார்? நீதிபதி. அதே நேரத்தில் யார்? ஜட்ஜிங் கிங். 3வது இயேசு எப்படி சொல்லப்படுகிறார் வெளிப்படுத்தின விஷயத்தில்? யார்? அவர் நியாயம் தீர்ப்பு செய்கின்ற அரசன். 4ஆவதாக ஒன்று கவனித்தோம். 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசுவை பற்றி நாம் கவனித்தது இஸ் அ பேங்க்வெட்டிங் டு ஹிஸ் பிரைட். அவருடைய மணவாட்டிக்கு கர்த்தர் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அதான் வெளிப்பாடு 19ஆம் அதிகாரத்தில். வெளிப்பாடு 19ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யார்? அவர் ஒரு விருந்து கொடுக்கின்றவர். அந்த வெளிப்படுத்த விஷயத்தில் நான் கடந்த முறை சொன்னேன் உங்களுக்கு. அதில் 2 விருந்து இருக்கும். 1 முதல் 10 வசனங்களை பார்த்தீங்கன்னா மணவாட்டிக்கு கர்த்தர் கொடுக்கிற விருந்து. 11லேருந்து கடைசி பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கிற மாம்ச விருந்து. எதிரிகள் எல்லாவற்றையும் அடித்த 2 சொல்ல ஆங்கிலத்தில் நல்லா இருக்கும். 1 ஞாபகம் இருக்கா? 1 க்ளோரி ஃபீஸ்ட், அடுத்தது கோரி ஃபீஸ்ட் என்று சொன்னேன். 1 என்ன? மகிமையின் விருந்து. அது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 2 விருந்து தான் இருக்குது. 1 மணவாட்டிக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிற ஒரு மகிமையின் விருந்து. அதுக்கு அடுத்தது எதிரிகளை அழித்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு மாம்ச விருந்தை கொடுப்பார். அது பறவைகள் விலங்குகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் கொடுக்கிற விருந்து. அப்படின்னா 2 விருந்தாக தான் பேங்க்வெட் என்றால் விருந்தளிக்கின்ற ஒரு ஆண்டு. எதற்கு? தன் சபைக்கு விருந்தளிக்கின்றவர். அது நம்ம கவனித்தது கான்கூரிங் கிங். அவர் யார்? வெற்றி பெறுகின்றவர். சரியா? 4வது கர்த்தர் யார்? இஸ் அ கான்கூரிங் கிங். அவர் வெற்றி பெறுகின்ற அரசன். என்ற எதிரியை தோற்கடித்தால் தன் சபைக்கு என்ன செய்கிறாரு? ஒரு மகிமையான விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். கடைசியாக 5ஆவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 20 முதல் 22 வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 21, 22 3 அதிகாரங்களை நாம் கவனிப்பது கண்டக்டிங் ஹிஸ் பிரைட். அவருடைய மணவாட்டியை அவர் நடத்துகின்ற விதம். கண்டக்டிங் ஹிஸ் பிரைட். நமது மணவாட்டியை கர்த்தர் நடத்துகின்ற விதம் 20, 21, 22 3 அதிகாரங்களை கவனிப்பது. இன்னும் சொல்ல போனால் ஆளுகை செய்கின்ற அரசன், ரெய்னிங் கிங். வெளிப்படுத்தின விசேஷத்தை 5 மேஜர் பகுதியாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். 1 என்ன? முதல் 3 அதிகாரங்கள் இருப்பதென்ன? அவர் தன் சபைக்கு பணிவிடை செய்கிறவர், தன் சபைக்கு ஊழியம் செய்கிறவர். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்தேன். ஆண்டவர் ஊழியம் கொள்ள வரல, எதுக்கு வந்திருக்கார்? ஊழியம் செய்வதற்குத்தான். இதான் அது. இன்னும் சொல்லப்போனால் அவர் யார்? அவர் ஆசாரியனாகவும் இருப்பார், அவர் ஆளுகிறவனாகவும் இருப்பார். 2ஆவதாக கவனித்தோம் 4-5 அதிகாரத்தில் அவர் யார்? ஆராதிக்கப்பட தகுந்தவர். அவர் சொன்னால் பாத்திரர், ஆராதனைக்கு பாத்திரர் அவர் தான். அப்படின்னா அவர் யார்? அவர் 2வது அடோரபிள் கிங் என்று சொன்னேன். அதாவது அவர் பூஜிக்கப்பட வேண்டியவர் அல்லது அவர் உயர்த்தி மகிமைப்படுத்தப்பட வேண்டிய ராஜா. 3ஆவதாக 6 முதல் 18 அதிகாரங்களில் அவர் தன் எதிரிகளை சும்மா விட்டுற மாட்டார். சரியா? அவங்களுக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி யாத்திராகும் 17ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் 430 வருஷம் அடிமைகளாக இருந்து அவங்க கானான் நாட்டுக்கு புறப்பட்டு வராங்க. தெரியுங்களா? புறப்பட்டு வரும்போது முதலாக அவர்கள் யுத்தத்தை சந்திப்பது அந்த அதிகாரத்தில் தான். யாத்திராகும் 17ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாங்க? அவர்களுக்கு யுத்தம், ரெபிதீம் என்ற இடத்துல உங்களுக்கு யுத்தம் வருகிறது. அமலேக்கு வந்து யுத்தத்துக்கு வருகிறான். அந்த யுத்தம் முடியும் போது மோசேட்ட கர்த்தர் சொல்லுவார், அவங்க உங்களுக்கு விரோதமாக வரல,
கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக அவன் கையை உயர்த்தினான். அப்படின்னா நமக்கு விரோதமாக ஒருத்தன் வரும்போது அவன் நமக்கு விரோதமாக இல்லை, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு எதிராக வருகிறான். ஆனால் தான் கர்த்தர் சொல்லுவார், தலைமுறை தோறும் இந்த அமலேக்கியனோடு கர்த்தருக்கு யுத்தம் இருக்கும். அங்கே தான் ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு பேர் என்ன வச்சார்? யெகோவா நிஸ்ஸி. யெகோவா நிஸ்ஸி என்ற பேர் எங்கே கொடுக்கப்பட்டு? யாத்திராகமம் 17 அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தான் அதை நிஸ்ஸி. அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமாக வர்றதில்லை. யாருக்கு விரோதமாக வரா? நமக்கு விரோதமாக வந்தால் என்ன பண்ணுறாங்க? அவங்க கர்த்தருக்கு விரோதமாக வராங்க. சரியா? இந்த 5 பகுதிகளும் மிக எளிமையானது, எளிதாக மனதில் வைத்து கொள்ளலாம். சரியா? நாம் இன்றைக்கு அடுத்த பகுதிக்குள்ளே போயிடலாம். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி நான் உங்களுக்கு கடந்த முறை 7 புத்தகங்களாக சொன்னேன். சரியா? ஏன் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொன்னால் எனக்கு தெரியும் டைம் போயிட்டே தான் இருக்குது. ஏன்னா போய் திரும்பி பார்த்துருக்கவே மாட்டீங்களே. வீட்டில் போய் ஸ்கூல்லையே நோட்டை பார்க்க மாட்டோம், பைபிள் ஸ்கூலில் இந்த நோட்டை போய் பார்க்க போகிறோம். சரியா? என்னென்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க தெரியுங்களா? இந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு அன்னைக்கே நீங்கள் திரும்பி படித்தா தான் உங்களுக்கு அது மைண்டில் நிற்கும். ஒரு 2 நாள் கழித்து படிச்சிங்கன்னாலும் லிங்க் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெறும் வசனம் மாத்திரம் எழுதுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பால் கணக்கு மோர் கணக்கு எழுதுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நோட்டில் எளிமையா 2:10 இப்படி இருக்கும். அதுக்கு எதுக்காக அது சொன்னேன்னு இருக்காது. இப்படி எழுதுகிற வழக்கம் தான் பொதுவாக. நீங்கள் அப்படி செய்யாதீங்க. என்ன பண்ணுங்கள், அந்த வசனத்தில் என்ன கருத்துக்காக நான் இதை பயன்படுத்தினேன் அப்போ தான் திரும்பி படித்தா உங்களுக்கு புரியும். அது கூட ஒரு வாரம் கழித்து படிச்சிங்க. அப்போ இன்றைக்கி வரும்போது யாராவது நோட் எடுத்து திருப்பி பார்த்துருப்பீங்க. இந்த ஆள் போனால் யாராவது கேள்வி கேட்டு தொலைப்பாயா, நான் சும்மா பார்க்கலாமே அப்படின்னு பார்த்துருப்பீங்கல்ல. ஒன்றும் புரிஞ்சிருக்காது உங்களுக்கு. ஏன்னா அந்த மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது, தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சில் ஒரு முறை ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்தேன். அதனுடைய அந்த பைபிள் சர்ச்சில் ஏறக்குறைய 5000 விசுவாசி இருக்காங்க. அந்த சபையில் பைபிள் ஸ்டடிக்கு மாத்திரமே 600 பேர் வருவாங்க பகலில், ஒர்க்கிங் டேஸில். ஈவினிங்கில் 800லேருந்து 1000 பேர் வருவாங்க பைபிள் ஸ்டடிக்கு. ஆனால் ஏன் அப்படி வராங்க அப்படின்னா, அந்த சபையின் போடுகிற இருக்கா தெரியுங்களா, இவ்வளோ பெரிய டைரி வச்சுருப்பார். வச்சுட்டு என்ன பண்ணுவார், நான் எப்படி சொல்கிறேனோ அதை அப்படியே எழுதுவார். எழுதிட்டு போயிட்டு அவருக்கு வேலை நேரம் எவ்வளோ தெரியுங்களா, காலையில் 4 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் அவருக்கு ஒர்க்கிங் டைம் இருக்குது. அவருக்கு 5000 விசுவாசி இருக்கிற சபையில் 50 பேர் இருக்கிற சபையிலேயே என்னப்பா தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா அத்தனை பேருக்கு எவ்வளோ பாடுபடணும் பாருங்களேன். அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, ராத்திரி 12 மணிக்கு மேலே உட்காந்து அந்த நோட்டை ஃபயர் பண்ணுவார். அது சொல்லுவார், ஆனால் நீங்கள் ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்தீங்கன்னா எனக்கு அதில் 30 மெசேஜ் இருக்குண்ணே அவர். ஒவ்வொரு தாட்லேயும் எனக்கு ஒரு செய்தி இருக்குது அப்படி நான் எடுப்பேன். அதனால் குறைஞ்சது நீங்கள் 2 மணி நேரம் பைபிள்ஸ் எடுத்தீங்கன்னா நான் 25 மெசேஜ் எப்படி எடுக்கிறாரு தெரியுங்களா. அது மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை ஃபயர் பண்ணுறார். எழுதும்போது அவசரமாக கிறுக்குவோம்ல, ஆனால் ஃபயர் பண்ணும்போது நிதானமாக தெளிவாக எழுதலாம்ல. நீங்கள் அப்படிலாம் ஹோம்ஒர்க் ஸ்கூல்லே பண்ண மாட்டீங்க, எங்கேயா பண்ண போகிறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆனால் என்ன பண்ணுங்கள், வீட்டில் போய் திரும்பி பாருங்கள். ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னா, உங்களுக்கு தொடர்ச்சி இருக்காது. இப்போ இன்றைக்கி ஆரம்பிச்சோன்னா தொடர்ச்சி இருக்காது. சரி, இதை 5ஆக பிரிக்கிறோம் நாம். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது வெளிப்படுத்தும் விஷயத்தை 7 விதமான புத்தகங்கள் என்று கடந்த முறை சொன்னேன். சரியா, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கிரைஸ்ட் சென்டர்ட் புக், கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு புத்தகம். வெளிப்படுத்தின விசேஷம் வேறு யாரையும் மையமாக கொண்டதில்லை, கிறிஸ்துவை அவருடைய சபையை மையமாக கொண்டது. 2வது கவனித்தோம், இது ஒரு திறக்கப்பட்ட புத்தகம், இது ஒரு முத்திரையிடப்பட்ட புத்தகம் அல்ல, இட்ஸ் ஓப்பன் புக். இது ஒரு திறக்கப்பட்ட புத்தகமே தவிர இது மூடி மறைத்து வைக்கப்பட்ட புத்தகம் அல்ல. ஏன்னா தானியேலில் கர்த்தர் சொன்னார் 12:4 இதை முத்திரை போட்டு வையே. ஆனால் வெளிப்படுத்தின சொன்னார் இதை முத்திரை போடாத. அப்படின்னா இட் இஸ் அ ஓப்பன் புக். 3வது கவனித்தோம், இட் இஸ் அ ப்ராஃபட்டிக்கல் புக். இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். தீர்க்க தரிசனத்துக்கு நான் உங்களுக்கு அன்றைக்கி தெளிவாக சொன்னேன். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? ஹிஸ்ட்ரி ரிட்டன் இன் அட்வான்ஸ். வரலாறு பிந்தி தான் எழுதுவாங்க. ஆனால் தீர்க்க தரிசனம் என்பது வரலாற்றை முந்தியே எழுதுவது. பின்னாடி நடக்க போகிறத என்ன செய்வாங்க, வழக்கமாக வரலாறு எப்படி எழுதுவாங்க, ஒரு நிகழ்ச்சி நடந்த பிறகு இப்படி ஒரு சேரன் இருந்தார், ஒரு பாண்டியன் இருந்தாருன்னு பின்னாடி தான் எழுதுவாங்க. ஆனால் தீர்க்க தரிசனம் அப்படி அல்ல, பின்னாடி நடக்க போகிறத முன்னாடி எழுதுவது தான் தீர்க்க தரிசனம். அதை இன்னொரு காற்றை நான் உங்களுக்கு சொன்னேன், அது என்ன, அஷ்யூரன்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன,
எதிர்காலத்தை பற்றிய ஒரு உறுதிப்பாடு. அது கிடைக்கிறதுனால நமக்கு என்ன ஆகிடும் தெரியுங்களா? நிகழ்காலத்தில் நமக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துடும். என்ன, ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்திரத்தன்மை. எப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஸ்திரத்தன்மை வரும் தெரியுங்களா? எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை இருந்தால்தான் என்ன உண்டாகும்? நிகழ்காலத்தில் நமக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்கும். ஸோ தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அஷூரன்ஸ் ஆஃப் ஃபியூச்சர், ஸ்டெபிலிட்டி இன் த ப்ரெசன்ட். நிகழ்காலத்தில் என்ன இருக்கணும்? நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும், ஒரு உறுதிப்பாடு வேண்டுமானால் எதிர்காலத்தை பற்றி நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? அந்த நம்பிக்கை இருந்தால்தான் நிகழ்காலத்தில் நம்ம என்ன செய்ய உறுதிப்பாடாக இருப்போம். இதுக்கு ஒரு நல்ல புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். 4வது கவனித்தோம், இட்ஸ் எ பிளெஸிங் புக். இது ஒரு ஆசீர்வாதத்தின் புத்தகம். இது பயமுறுத்துகிற புத்தகம் அல்ல. இது நம்ம மிரட்டுறதுக்காக கர்த்தர் எழுதி கொடுத்தது அல்ல. எதற்கு? எது மெய்யான ஆசீர்வாதம் என்பதை சபை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் எழுதி கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தின் புத்தகம். ஏன்னா நம்ம கடந்த முறை கவனித்தோம், 7 முறை இந்த பைபிளில் என்ன வெளிப்படுத்தல் என்ன இருக்குது? பாக்கியவான், பிளஸட் ஒன், பிளஸட் ஒன். 7 முறை வெளிப்படுத்தும் விஷயத்தில் பாக்கியவான் என்ற வார்த்தையை ஆண்டவர் இயேசு சொல்லியிருப்பார். அதுக்கு அர்த்தம் என்ன? இது ஒரு ஆசீர்வாதத்தின் புத்தகம். 5வது கவனித்தோம், இது ஒரு இசைவான ரெலவென்ட் புக். இது என்ன? ஒரு இசைவானது. இது ஒரு ஒழுங்கு கிரமத்துக்குள்ள ஒரு புத்தகம் என்று கவனித்தோம். ஏன்னா இது என்ன செய்யும்? சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறத நமக்கு உடனே நமக்கு சொல்லுவது. பின்னாடி நடக்க போகிறது தான் என்ன சொல்லுவோம்? அது பின்னாடி வரப்போகிறத முன்னாடியே நமக்கு சொல்லி நம்மை அது இந்த காலத்துக்கு இது சரிதான், நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கி சொல்லுறதுனா என்ன உண்டாகும்? இந்த காலத்தில் நமக்கு ஒரு உறுதிப்பாடு வருது இல்லையா? அப்போ இது என்ன? இட்ஸ் அ ரெலவென்ட் புக். இந்த காலத்துக்கு பிரயோஜனமானது. சபை கண்டிப்பாக பொதுவாக சபைகளில் பைபிள் ஸ்டடீஸ் இன்றைக்கி இல்லை. தாம்பரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம் பைபிள் ஸ்டடி இருக்கிற சபைகள் தாம்பரத்தில். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தாம்பரத்தில் அதிகமான சபைகள் இருக்குது. தாம்பரத்தில் அதிகமான ஆவிக்குரிய சபைகள் இருக்குது. ஆனால் பைபிள் ஸ்டடி பார்த்தீங்கன்னா 10 விரல் விட்டு எண்ண முடியாத குறைவான சபைகளில் தான் பைபிள் ஸ்டடி ஒரு வாரத்தில் நடக்குது. எல்லா கூட்டங்களும் நடக்குது. ஆராதனை இருக்குது, சண்டே ஸ்கூல் இருக்குது, வாலிப கூட்டம் இருக்குது, சகோதரிகள் ஜப கூட்டம் இருக்குது, காலேஜ் மீட்டிங்ஸ் இருக்குது, கேசல் மீட்டிங்ஸ் இருக்குது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, எல்லாம் இருக்குது. எது மாத்திரம் இல்லை, வேத பாட இந்த மாதிரி போர்டு சபைகளில் கிடையாது. எவ்வளோ போர்டு இருக்கும் தெரியுங்களா? அந்த பாக்கெட்டில் வைக்கிற அளவுக்கு போர்டு வச்சுருப்பாங்க பார்த்துருங்களா சபையில். எதுக்குன்னா அவங்க நிகழ்ச்சி என்ன நடக்குங்கிறத சபைக்கு தெரிவிப்பதற்கு ஒரு சின்ன போர்டு வச்சுருப்பாங்க. அதில் அப்பப்போ எழுதி அழிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. இதை மாதிரி வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்கு போர்டு வைக்கிற சபைகள் மிக 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 கொஞ்சம். கவனித்துக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் இது பர்டிகுலர் வெளிப்படுத்த இது ஒரு ரெலவென்ட் புக். இந்த காலத்துக்கு எல்லா விதத்திலும் பயனுள்ள புத்தகம். அடுத்த மெஜஸ்டிக் புக். இது என்ன? ஒரு ராஜரீகமான ஒரு புத்தகம். ஏன்னா இதில் சிங்காசனத்தை பற்றி அதிகமாக எழுதப்பட்டது. கடந்த முறை உங்களுக்கு சொன்னேன், புதிய ஏற்பாட்டில் சிங்காசனம் என்ற வார்த்தை 60 முறை இருக்குது. அதில் 46 முறை எங்கே இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரமே. இட்ஸ் எ த்ரோன் புக். சிங்காசன புத்தகம். புதிய ஏற்பாட்டில் 60 முறை சிங்காசனம் என்ற வார்த்தை இருந்தால் 46 முறை எங்கே இருக்குன்னா வெளிப்படுத்தின விஷயத்தில் மாத்திரமே இருக்குது. அப்படியான இது ஒரு ராஜரீகமான ஒரு த்ரோன், ஒரு சிங்காசனத்தை சொல்கின்ற ஒரு புத்தகம். கடைசியாக ஒன்றை கவனித்தோம், இது இட்ஸ் எ யூனிவர்சல் புக். இது விசுவாசிகளுக்கு மாத்திரம் இல்லை, சபைகளுக்கு மாத்திரமல்ல, இல்லை ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, மொத்த மனித குலத்துக்கும் எழுதப்பட்டது. ஆனால் துக்கம் என்னென்னா சபையே இதை படிப்பதில்லை. படிப்பதுன்னா நான் சொல்வது நாட் ரீடிங், ஸ்டடியிங். பைபிளை எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது? நான் வி ஹேவ் அ ஹேபிட் ஆஃப் ரீடிங். நமக்கு வேதத்தை படிக்கிற பழக்கம் இருக்குது, அதை ரீட் பண்ணுற பழக்கம் இருக்குது. என்ன இல்லை? ஸ்டடி பண்ணுற பழக்கம் இல்லை. பேப்பர் படிக்கிறோன்னு வச்சிங்களேன், ஸோ ரீடிங் இருக்குது. வேறு ஏதோ ஒரு நாவல் படிக்கிறோன்னா ரீடிங் இருக்குது. பைபிள் அப்படி ரீட் பண்ணக்கூடாது. வி ஹேவ் டு ஸ்டடி. ஆழ்ந்து படிக்க வேண்டும். ஒரு பரீட்சைக்கு படித்தா எப்படி? தமிழ்நாட்டில் தலை சிறந்த ஒரு சபையினுடைய போதகர், அப்போ வெளியில் இப்போ இறந்துட்டாங்க. அவர்கிட்ட ஒரு முறை ஒரு பத்திரிகை ஆவிக்குரிய ஊழியக்காரர் தான், ஒரு நிருபர் மாதிரி அவன்கிட்ட ஒரு டிவியில் என்ன பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க அவர் பேசுகிறத. அந்த பேட்டியை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதில் அவர்கிட்ட கேட்குறாரு ஊழியக்காரர், நீங்கள் எப்படி பைபிள் படிப்பீங்க? அப்போ அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார். அது சொல்லும்போது அவருக்கு ஒரு 65-70 வயசுக்கு மேலே. ஆனால் அவர் சொல்கிறார், நான் 17 வயதில் சென்னையில் உள்ள மீனம்பாக்கம் ஜெயின் காலேஜ் இருக்குது, அங்கே நான் படித்தேன். கெமிஸ்ட்ரினா எனக்கு கொஞ்சம் கஷ்டம்,
ஆகவே என்ன பண்ணுவோன்னா, கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஸ்க்கு நிறைய டீ போட்டு வச்சுட்டு அப்பப்போ குடிச்சிட்டு என்ன செய்வேன், தூக்கம் வந்துன்னா கொஞ்சம் எழுந்து நடப்பேன், கொஞ்சம் டீயை குடிப்பேன், மறுபடியும் உட்காந்து படிப்பேன். அந்த காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அது சொல்கிறாரு, இன்றைக்கு நான் பைபிள் எப்படி படிக்கிறேன்னா, ஃப்ளாஸ்கில் டீயை போட்டு வச்சுட்டு பைபிள் படிப்பேன், தூக்கம் வந்தால் கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவேன், மறுபடியும் உட்காந்து படிப்பேன். நம்ம பரீட்சைக்கே அப்படி படிக்க மாட்டோம், பைபிள் எங்கே படிக்க போகிறோம் அப்படி? அன்புக்குரியவர்களே, நமக்கு இந்த வேதத்தை you have the habit of reading the Bible, but the need is we have to study the Bible. நாளைக்கு பரீட்சைன்னா எனக்கு விழுந்து படிக்கிறாங்கல்ல, அது என்னமோ அன்னைக்கு தான் படிப்பாங்க, அது வேறு இருக்குது. வருஷம் முழுதும் விட்டுட்டு ஸ்டடியிலே கொடுத்த பிறகு தான் புத்தகத்தை தேடுவான், அது எங்கே இருக்குதுன்னு தேடுவான். கவனித்துக் கொள்ளுங்கள். 7 விதமான புத்தகங்களாக வெளிப்படுத்துவது கடந்த முறை கவனித்தோம். நம்ம இதுக்கு அடுத்த பகுதியெல்லாம் சரியா வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும் 20 வசனங்கள் இருக்கு. வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 20 வசனங்கள். இந்த 20 வசனம் நாம் சொன்னேன் உங்களுக்கு. முதல் 3 அதிகாரங்கள் யாரை பற்றியது? கிறிஸ்துவை பற்றியது. குறிப்பாக அவர் யார்? ஒன்று அவர் ஆசாரியர், மற்றொன்று அவர் ராஜா. இந்த ரெண்டையும் சேர்த்து எங்கே எழுதுகிறாங்கன்னா 1ஆம் அதிகாரத்திலே அவங்க எழுதிடுவாங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த 20 வசனங்களிலும் சொல்லப்பட்டது யாருன்னு சொன்னால் அபவுட் கிரைஸ்ட், கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டது தான் அந்த 1ஆம் அதிகாரம் முழுவதும். சரி, இது தமிழில் எழுதணுமா? அது சங்கீதக்காரன் பரம்பரை எங்கேயும் இல்லை, நமக்குள்ள தான் இருக்காங்க. அவன் தான் நலமானதொன்றையும் பேசாமல் கம்முன்னு உட்காந்துருப்பானான். அதே வாரிசு அப்படியே சங்கீதக்காரன் பரம்பரையிலே வந்திருக்கீங்க. கவனிங்க, தமிழ் எழுதணுன்னா எழுதுவேன், இன்னும் கஷ்டம் இல்லை எனக்கு. ஆங்கிலம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டீச் பண்ணுறதுக்கு ஆங்கிலம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அப்படியே பழகிட்டேன். தமிழில் எழுதணுன்னா நான் எழுதுகிறேன். சரியா? வாயே திறக்காதீங்க, சரியா? அப்படி உட்கார்ந்துருங்க. சரி, இது யாரை பற்றியது? கிறிஸ்துவை பற்றியது. 1 முதல் 20 வசனங்களில் நாம் யாரை பற்றி பார்க்கிறோம்? 1ஆம் அதிகாரத்தில் 20 வசனங்கள். அந்த 20 வசனத்தில் ஆண்டவர் இயேசுவை பற்றி தான் நாம் பார்க்கிறோம். அந்த 20 வசனங்களில் கிறிஸ்துவை பற்றி நான் 7 பகுதியாக பிரித்து வச்சுருக்கேன். சரியா? என்னுடைய வசதிக்கு என்னுடைய கொசு மூலையில் நிற்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், அதை 7ஆக பிரித்து வைத்திருக்கிறேன். 1, இயேசு யார் அப்படின்னா வெளிப்படுத்துகிறவர். 1ஆம் வசனத்தில் நாம் பார்ப்பது என்ன? ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிறவர். வாசிங்களேன் அந்த 1ஆம் வசனத்தை. சீக்கிரத்தில் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. இயேசு தமது தூதனை அனுப்பி ஊழியக்காரனாக யோவானுக்கு, கவனிங்க, 5 பேர் இருக்காங்க பாருங்க அந்த வசனத்தில். 5 பேர். ஒருத்தர் யாரு? தேவன். அடுத்தது யாரு? இயேசு. அடுத்தது யாரு? தூதன். அடுத்தது யாரு? யோவான். அடுத்தது பரிசுத்தவான்கள். அதுன்னு சொல்ல போனால் சபை. அந்த வசனத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். அப்படின்னா வெளிப்பாடு என்பது எங்கேருந்து தான் ஆரம்பிக்கும்? கர்த்தரிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ரெவலேஷன் ஆரிஜினேட்ஸ் ஒன்லி ஃப்ரம் காட். தேவன் இல்லாமல் வெளிப்பாடு கிடையாது. ஆனால் இன்றைக்கி வெளிப்பாடு எங்கெங்கேயோ இருந்து வருது ஆட்களுக்கு. வெளிப்பாடு எந்தெந்த விதங்களிலே வருகிறது. ஆனால் இந்த புத்தகம் எப்படி ஆரம்பிக்கிறது? இயேசுவுக்கு எதற்கு வெளிப்படுத்தப்பட்டது? வெளிப்படுத்துவதற்காக வெளிப்படுத்தப்பட்டது. ஆங்கிலம் சொன்னால் ரிவீல்டு டு ரிவீல். அதாவது சபைக்கு வெளிப்படுத்துவதற்கு பிதா என்ன பண்ணுறாரு? இயேசுவுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஏன் அதை இயேசுவுக்கு வெளிப்படுத்தணும்? பிதா நேரடியாக ஒரு தூதனுக்கு சொல்லக்கூடாதா? அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? தேவன் இயேசுவுக்கு சொன்னது, இயேசு தூதனுக்கு சொன்னது, தூதன் யோவானுக்கு சொன்னது. யோவான் என்ன பண்ணுறாரு? பரிசுத்தவான்களுக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார், சபைக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார். சரி, இதை எடுத்த உடனே பிதா என்ன செய்திருக்கலாம்? இயேசு சொல்றது போல தூதன் அனுப்பி சொல்லியிருக்கலாமே. ஆமாவா இல்லையா? சொல்லியிருக்கலாம்ல. ஏன் அப்படி சொல்லுகிறார்? இயேசுவை முதல்ல ஏன் தெரிந்து கொள்கிறார் என்றால், இயேசுவை மாதிரி பெற்ற வெளிப்பாட்டை மொண்டையும் மறைக்காமல் சொல்கிறவங்க வேற யாரும் இல்லை. நல்லா கவனிங்க.
இயேசு ஒருவரை தவிர பிதா சொன்னதை அப்படியே சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர் ஆண்டவர் இயேசு ஒருத்தர் தான். யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 15 and verse 15. யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரனுக்கு என்ன தெரியாது? எஜமான் என்ன செய்ய சொன்னானா அதுதான் தெரியுமே தவிர மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. சார் நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, எடுன்னா எடு, உன்னை எவன்டா என்ன சொன்னான். ஹலோ, தமிழ்நாடு தானே நீங்களா? இந்த மொழி முடிக்கிறீங்க. எடுக்க சொன்னா உன்னை எவன்டா என்ன சொன்னான் என்ன தெரியுமா? தெரியுமா? எச்சியலை சாப்பாடு முடிஞ்ச பிறகு அந்த இலையெல்லாம் எடுத்தால் என்ன பண்ணுவான்? லாபம் ஒன்று ஏண்டா கிறுக்கா, உன்னை எவன்டா என்ன சொன்னான், எடுக்கத்தானே சொன்னான். அப்படின்னா எஜமான் என்ன நினைக்கிறானோ அதை என்ன செய்ய மாட்டான், வேலைக்காரன்னு சொல்ல மாட்டான். இதை செய்ய வேலையை பாடுறா. ஆனால் ஏசு அப்படி இல்லை. ஒரு வேலைக்காரனுக்கு சொன்ன என்ன பண்ணுவான்? எஜமானுடைய முழு எண்ணமும் அவனுக்கு தெரியாததுனால என்ன பண்ணுவான் தெரியுங்களா? கேட்டதில் முழுசாக சொல்ல முடியாது அவனால். ஏன்னா அவன் என்ன நினைக்கான்னு தெரியாது இவருக்கு. ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி அல்ல. திரும்ப வாசிங்க. நான் இனிமேல் உங்களை ஊழியக்காரன்னு சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரனுக்கு எஜமான் செய்வது என்னன்னு தெரியாத. நான் உங்களை என்ன பண்ணுறேன்? ஃப்ரெண்டு. நான் உங்களுடைய சிநேகிதன் என்றேன். கவனிச்சிங்களா? பிதாவிடத்தில் என்ன கேள்விப்பட்டாரோ அதை எல்லாவற்றையும் சொல்லுகிற ஒரே ஒருத்தர் யார் தான்? இயேசு மாத்திரம்தான். ஆனால் தான் சொன்னேன், இயேசு யார்? வெளிப்படுத்துகிறவர் என்றால் பிதா சொன்னதில் தனக்கென்று கொஞ்சம் வச்சுக்கிட்டு இல்லைன்னா அப்புறமா சொல்லலான்னு பார்த்து சொல்வது அல்ல. என்ன பிதா அவருக்கு வெளிப்படுத்தினாரோ அதை என்ன பண்ணுவார்? அப்படியே. அது நோ ஹைடிங் மேட்டர். எதை என்ன செய்ய மாட்டார் அவர்? மறைப்பதில்லை. ஆவிக்குரிய வளத்தை கூட பார்த்தீங்கன்னா பைபிள் படிச்சுட்டே இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு புது தாட் வருதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு புரியாத ஒன்று திரும்பி பைபிள் படிச்சு பிடிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? அதை அப்படி தேடி யாரையும் பார்த்து சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். உடனே கப்புன்னு முடிப்பீங்க. அடுத்த முறை பிரசங்கம் வரும் பேச வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படி தப்புன்னு தூக்கி போடணும், ஜனங்களாம் மிரளணும். அப்படி தானே பண்ணுவோம். இதுதான் நம்முடைய இயல்பு. ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவர் எப்படிப்பட்டவர்? அவருக்கு பிதா என்ன வெளியே சொல்ல, பிதாட்ட நான் என்ன கேட்டனோ அது அப்படியே. அதனால தான் இயேசுவுக்கு பிதா என்ன பண்ணலை? எப்போ அவர் வருவாருங்கிறத பிதா சொல்லலை. இயேசுக்கு சொன்னால் இவர் நம்மள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டுருப்பார்கள். ஆண்டவர் இயேசு அவருக்கு மாத்திரம் எப்போ வருவார்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? கண்டிப்பாக நம்மள்ட்ட சொல்லிடுவார். மார்க் 13:32 வாசித்து பார்த்தீங்கன்னா, பிதா தவிர வேறு ஒருவனும் அந்த நாளே நாளிகை அறியான், தூதர்களும் அறியார், குமாரனும் அறியார்னு போட்டிருப்பாருங்களேன். ஆனால் ஏசாயா புஸ்தகத்தை நீங்கள் போய் கொஞ்சம் அப்படி ஆழ்ந்து படித்து பார்த்தீங்கன்னா, அவர் தேவனாக இருக்கும்போது அவருக்கு எப்போ வருவார்னு அவருக்கு தெரியும். எப்போ வருவார்னு இயேசுவுக்கு தெரியும். ஆனால் அவர் மனிதனாக வரும்போது என்ன பண்ணுது? நம்மளோட சொல்லிடுவாருங்கிறதுக்காக அவருக்கு என்ன செய்யப்படுது? அவருடைய வெளிப்பாடு மறைக்கப்படுகிறது. அவர் தேவனாக இருக்கும்போது அவருக்கு தெரியும். அவர் மனிதனாக நம்மை போல மனிதனாக மாறும்போது ஏன்னா ஃப்ரெண்ட் ஆகிடுவார்ல. சில அப்பாவை பார்த்தீங்கன்னா பசங்களை வாலிப பசங்க மிரட்டுவார். டே என்னடா அந்த உருப்படாத பயலோட சுற்றிட்டு இருக்கிற, இனி ஒன்று அவனோட பார்த்தேன் கையை காலை உடச்சிருவான்டா அப்படி சொல்லிட்டாருன்னு வச்சிங்களேன். இந்த பையன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவன் ஃப்ரெண்டை போய் சொல்லுவான், டே உங்களோட சேலை கூட எங்கள் அப்பா சொல்கிறாரா, ஏண்டா அப்பனை போய் ஆள் காட்டுறேன்னோட உணர்வு. ஏன்னா ஃப்ரெண்டுன்னா அந்த அளவுக்கு நோ ஹைடிங் மேட்டர்ஸ். யார்கிட்ட வேணா அப்பாட்ட மறைப்பான், அம்மாட்ட மறைப்பான், யார்கிட்டையும் மறைப்பான். ஆனால் நண்பர்கிட்ட போய் சொல்லுவான்ல. அதுதான் ஏசு சொல்லுகிறார், நான் யார்? வெளிப்பாட்டை பெற்றவன். நான் என்ன செய்ய மாட்டேன்? வெளிப்பாட்டை மறைக்க மாட்டேன். பிதா எனக்கு என்னதான் சொன்னாரோ அதெல்லாம் சொல்லிடுவேன். அதனால தான் பிதா யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? இயேசுவுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். அதில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுங்களா? நான் கடந்த முறை ஒரு வார்த்தை பயன்படுத்தினேன், தாக்கோஸ். ஞாபகம் இருக்கா? தாக்கோஸ் என்றால் என்ன? சீக்கிரம்னா உடனே அர்த்தம் இல்லை. ஆங்கிலத்தில் ஸ்விஃப்ட்லி, வேகமாக வருவேன் அர்த்தமே தவிர உடனே வந்துடுவேன் அர்த்தம் அல்ல. சீக்கிரம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை தாக்கோஸ். தாக்கோஸ் என்ற கிரேக்க வார்த்தை கற்றுங்களா? ஸ்விஃப்ட்லி என்ற அர்த்தம். அந்த சீக்கிரம் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை தாக்கோஸ். தாக்கோஸ்னு அர்த்தம் என்ன?
உடனே வந்துடுவேன்னு அர்த்தம் இல்லை, வரும்போது வேகமாக வருவேன்னு அர்த்தம். அது எனக்கு சீக்கிரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி என்ன சொல்கிறாங்க, ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் சீக்கிரம், இன்னுமா சீக்கிரம் வரல. அந்த அர்த்தம் புரியாததுனால என்ன பண்ணுறாங்க, அது கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, குழப்புறாங்களே தவிர ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, உடனே வந்துடுவேன்னு சொல்லலை, வரும்போது எப்படி வருவேன், வேகமாக வருவேன்னு அர்த்தம். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். 40ஆம் நாள் இயேசு பரத்துக்கு ஏறி போனார், 50 நாள் தான் ஆவியானவர் வந்தார். இந்த 10 நாளில் 500 பேராக இருந்தவங்க 120 பேர் ஆயிட்டாங்க. ஏன் வருவேன்னு சொன்னார், காணலையே. நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்வேன், ஆவியானவர் அனுப்புவேன்னு சொன்னார் இல்லையா. வராத போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாளாக நாளாக எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் வரும்போது எப்படி வந்தார் தெரியுங்களா, he came like a mighty rushing wind என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். பலத்த காற்றடிக்கிற முழக்கம்போல் வந்தாரு தெரியுங்களா, அங்கே டாக்கோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. வந்தார், எப்படி வந்தார், சொன்ன போன உடனே வந்துடல, என்ன பண்ணுறாரு, 10 நாள் கழித்து தான் ஆவியானவர் வருகிறார். வரும்போது எப்படி வந்தார், வேகமாக. பவுல் என்ன புறப்படுறார், இதுக்கு தமஸ்குக்கு போய் அங்குள்ள சபையை பாழாக்குவதற்கு. ஏறக்குறைய 280 மைலுக்கு மேலே 2 கிலோமீட்டர் தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாரு. சபையார் ஜெபிப்பாங்க, எருசலேமில் சபையார் ஜெபிப்பாங்க. கர்த்தர் ஒன்றும் இறங்கி ஒன்றும் செயல்படலை, அமைதியாக இருக்கிறாரு. எது வரைக்கும் தெரியுங்களா, தமஸ்குவோட எல்லையில் பவுல் வந்த உடனே சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு வந்து தெரியுங்களா, அதுதான் தாக்கோஸ். அப்படின்னு தாக்கோஸ் என்பது கத்தனை சீக்கிரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம். முதல் வார்த்தையில் நமக்கு பிரச்சனை, சீக்கிரத்தில் சம்பவிக்கின்றது தெரியுங்களா. சீக்கிரம்னா உடனே அர்த்தம் அல்ல, நடக்கும்போது வேகமாக, அது மனித புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு வேகத்தில் நடக்கும். அந்த நேரத்தில் யாரும் தப்பித்து கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதில் இன்னும் ஒரு குழப்பம் இருக்குது. இன்றைக்கி கள்ள உபதேசங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி கேட்கவே வேண்டாம், அவங்கவுங்களுக்கு தோணுதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கருத்து என்ன தெரியுங்களா, பிதா, அடுத்தது யார், இயேசு, அதுக்கு அடுத்தது யார், தூதன்னு போட்டிருக்கா. யார் அந்த தூதன்? இப்போ இயேசுவுக்கு பர்சனலாக ஒரு தூதன் இருக்கிறானா, அது ஒரு கேள்வி. அந்த வசனத்தை வாசிங்க திரும்ப. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதன் என்றால் கத்தட்ட கோடிக்கணக்கான தூதர்கள், ஏன்னா நட்சத்திரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, நட்சத்திரத்துக்கு ஒப்பிட்டு தூதர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது கவுண்ட்லெஸ், எண்ண முடியாதது. அத்தனை தூதர்களில் தமது தூதன் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க இல்லையா. ஒன்று அதை வச்சு என்ன சொல்கிறாங்க, இயேசுக்குன்னு பர்சனலாக ஒரு தூதன் இருக்கிறான். சரியா, இது இந்த இன்னைக்கு கடைசி நாட்களில் உள்ள ஒரு குழப்பம். ஏன்னா தமிழ்நாட்டிலும் சரி கர்நாடக மாநிலத்திலும் சரி இந்த தூதன் என்கிற வார்த்தைக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அந்த தூதனுக்கு பேர் என்ன பேராம், பால்மோனி. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேரை கேள்விப்படலன்னு இங்கே பாக்கியவான்கள், என்ன மாதிரி பேரை கேள்விப்பட்டவன் அபாக்கியவான். இது ஒரு கிரேக்க வார்த்தை, பால்மோனி என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. தானியல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. புக் ஆஃப் டானியல் chapter 8 and verse 13. சாரி, இது ஓ இல்லை ஏ. பரிசுத்த தானியலுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. அந்த வெளிப்பாட்டை யார் கொண்டு வருகிறான், கபிரியேல் தூதன் கொண்டு வருகிறான். ஆனால் இவனுக்கு என்ன சொல்லப்படுது தெரியுங்களா, வாசிங்க. அதோடு சம்மந்தப்பட்டது அது. பின்னாடி ஒரு பெரிய விளக்கம் வேணும், நமக்கு நேரம் இல்லை, வீட்டில் போய் படித்துக்கொள்ளுங்க 8ஆம் அதிகாரத்தை. அதாவது சூசான் நகரத்தில் இருப்பதாக ஒரு தரிசனத்தை காண்கிறார் தானியேல். ஊலா என்ற ஒரு நதி இருக்குது. அந்த நதி ஓரம் நிற்கும்போது ஒரு செம்மறியாடு வரும், அதுக்கப்புறம் ஒரு வெள்ளாடு வரும். செம்மறியாட்டுக்கு 2 கொம்பு இருக்கும், வெள்ளாட்டுக்கு ஒரே ஒரு கொம்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் பின்னாடி போட்டிருக்கு. இது என்ன தேசம் எந்த அரசெல்லாம் அந்த அதிகாரத்தில் இருக்குது. கொஞ்சம் படித்து பாருங்கள். சரியா, வெளிப்படுத்தின விஷயத்தை சரியாக புரியணும்னா தானியல் புஸ்தகம் நல்லா படிக்கணும். தானியல் புஸ்தகத்தை எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு எளிதாக வெளிப்படுத்தின விசேஷத்தை விளங்கி கொள்ளலாம். சரி, அப்போ என்ன பண்ணுறாங்க, திரும்ப வாசியமா 8:13. பரிசுத்தவானாகிய ஒருவன், ஒரு பரிசுத்தவான் தானியேலோடு பேச தொடங்குகிறார். அப்படி யார் வராங்க, வேறொரு பரிசுத்தவான் போட்டு தெரியுங்களா.
அந்த வேறொரு பரிசுத்தவானுக்கு எபிரேய மொழியில் பால்மோனிங்கிற வார்த்தை. வேறு ஒரு பரிசுத்தவான் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன வார்த்தை பண்ணுறாங்க? பால்மோனி. இந்த பால்மோனி என்பதற்கு 3 விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, a certain one. பால்மோனி என்பது அர்த்தம் என்ன? குறிப்பிட்ட ஒருவன், அவ்வளவுதான். a certain one, குறிப்பிடத்தகுந்த ஒருவன் என்ற அர்த்தம். இரண்டாவதாக a special person, ஒரு விசேஷித்த ஒருவன் என்ற ஒன்று, ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன். இரண்டாவது என்ன? ஒரு விசேஷித்த மனிதன். மூன்றாவதாக மிக மேட் ஒண்டர்ஃபுல்லி. மேட் ஒண்டர்ஃபுல்லி என்றால் அதிசயமாக ஆச்சரியமாக உண்டாக்கப்பட்டவன் அர்த்தம். இந்த பால்மோனி என்ற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? a certain one, குறிப்பிட்ட ஒருவன். இரண்டாவது யாரு? a special person, ஒரு விசேஷித்த ஒரு நபர். மூன்றாவது யாரு? he was wonderfully made. மற்ற தூதர்களோட என்ன பண்ணுறான்? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறான். நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையில மாறுபடுது இல்லை, அதே போல் ஒரு தூதனை மாதிரி தூதன் இருக்க முடியாது. there will be a difference. ஆனால் இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன பண்ணுறது தெரியுங்களா? அவன் பேர் கிரீக்கில் எபிரேயமில் என்ன மாதிரி இருக்குது? பால்மோனி. இப்போ உள்ள ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் இங்கிலீஷ் பைபிள் இல்லை, பழைய, அது ஒரு 50 வருஷம் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணப்பட்ட ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் பைபிள் யார் வீட்டில் இருந்தால் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் போட்டிருக்கோம். ஆத்தரைஸ்ட் பை கிங் ஜேம்ஸ்னு இருக்கோம்ல, அந்த பைபிள் இருந்தால் எங்கிட்ட இருக்குது. நான் யாருக்கும் கொடுக்கறதில்ல, ஏன்னா கொடுத்தா திருப்பி வரதில்லை, அதனால் யாருக்கும் கொடுக்கறதில்ல. அந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த மார்ஜினில் இந்த இருக்குது தெரியுங்களா, இந்த வார்த்தைகள்லாம் சேர்த்து எனக்கு பால்மோனிங்கிற வார்த்தை அப்படியே இருக்கும். இந்த குரூப் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அந்த பேஜை மாத்திரம் ஜெராக்ஸ் எடுத்து அதை பெருசாக்கி பாரு, பால்மோனின்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் இயேசுநாதரோட பர்சனல் ஏஞ்சல். சரி, ஒளிஞ்சு போட்டுன்னு விட்டா ஒருத்தர் என்ன பண்ணுறாருங்களா, அவர் பேரே பால்மோனின்னு வச்சிட்டார். நான் தான் அந்த பால்மோனி. இப்போ கடைசி நாட்களில் கர்த்தர் எனக்கு தான் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா தூதன் வழி தான் இயேசு வெளிப்படுத்துவார். ஆகவே நான் தான் அவருக்கு ஒரு பழைய பேர் ஒன்று, கிறிஸ்தவனை மாறணுன்னு வேற பேர். இப்போ அவர் பால்மோனின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு ஆளு. ஏன் அப்படின்னா வேதத்தை வேதமாக படிக்க தவறுவது தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் வாசிங்க. Acts of the Apostles, chapter 7 and verse 53. என்னம்மா? தேவதூதரை கொண்டு, கவனித்துக்கள், நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டதா அல்லது தேவதூதன் மூலமாக கொடுக்கப்பட்டதா? கமான், மோசே மூலமாக தானே. ஆனால் என்ன போட்டிருக்கு பாருங்களேன், ஸ்தேவான் தன் சாட்சியில் என்ன சொல்றாரு? தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றீங்க. இது ஒரு முறை அல்ல. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 3:19. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? யார் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டதான்? தேவதூதரை கொண்டு மத்திய மோசே. ஜனங்களுக்கும் கர்த்தர் கண்ட்ரோல் யார் நிற்கிறான்? மோசே நிற்கிறான். ஆனால் அந்த மோசைக்கு யார் மூலமாக கொடுக்கப்பட்டதுன்னு எழுதுகிறார் ஆவியானவர்? தூதனை கொண்டு கொடுக்கப்பட்டதான். கவனிங்கள். அப்படின்னா இந்த தூதன் என்பவர் யாரு? கர்த்தர் நேரடியாக மனிதனுக்கு இது வெளிப்பாட்டில் கொடுக்க முடியும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு ஏஞ்சல் பயன்படுத்துகிறார். நமக்கு தெரிந்து 10 கற்பனைகள் அல்லது மோசைக்குடைய எல்லா பிரமாணங்களும் நேரடியாக கொடுத்த மாதிரி தான் பழைய பாட்டில் இருக்குது. ஆனால் புதிய பாட்டில் எழுதும்போது என்ன பண்ணுறா தெரியுங்களா? தேவதூதரை கொண்டு கொடுக்கப்பட்டது. கலாத்தியர் 3:19 வாசிக்கிறோம், தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அப்படின்னா கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தினாலும் நடுவில் யார் இருக்காங்க? ஒரு தூதன் இருக்கான், அவ்வளவுதான். அவனுக்கு என்ன வேண்டாம்? ஒரு முக்கியத்துவம் கிடையாது. யாருக்கு முக்கியத்துவம் கிடையாது? தூதனுக்கு. ஆஃப்டர் ஆல் இஸ் எ சர்வன்ட், அவ்வளவுதான். அவன் யாரு? கோடான கோடி தூதர்கள் அவனு ஒரு தான், அவ்வளவுதான். அதுக்கு என்ன கிடையாது? ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே கள்ள உபதேசங்கள் நுழையுது உள்ள.
என்ன சொல்கிறாங்க? அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தூதன் இருக்கிறான். அந்த தூதன் யார்? அவன் பேர் தான் பால்மோனி. அது தானியேல் 8:13 இருக்குது. ஆகவே இப்பால்மோனி நான் தான், நான் சொல்கிறது தான் இப்போ புதிய வெளிப்பாடுன்னு சொல்லி ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்காங்க. ஒரு நல்ல பைபிள் டீச்சராக இருந்தவர். கவனித்துக் கொள்ளுங்கள். பிசாசு தொடர்றதெல்லாம் யார் தெரியுங்களா? உறவாக்கரைகளை தொடர்றதில்லை, திறமையான ஆளுங்க. கர்த்தர் படைத்ததில் மிக தந்திரமானது பாம்பு. அதை தான் அவன் வந்து பிடிச்சான். ஹலோ, அவன் எதை பிடிக்கல, பாம்பை ஏன் பிடிச்சான்? இதுதான் தந்திரமானது. சரி, அவன் என்ன செய்வான்? ஞானிகளை கர்த்தர் தந்திரத்தில் பிடிக்கிறாரு. பிசாசு என்ன பண்ணுறான் தெரியுங்களா? ஞானிகளை அவன் தந்திரத்தில் தான் அவனும் பிடிக்கிறான். ஏன்? அப்படிப்பட்ட ஆளைத்தான் தீமைக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட முடியும். ஒரு நல்ல பைபிள் டீச்சராக இருந்த ஒரு பெண்ணை நான் தான் பால்மோனின்னு சொல்லி நடக்கிறார். ஏன் அதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது ஒரு கள்ள உபதேசம். தூதன் மாத்திரம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். கவனித்துக் கொள்ளுங்கள். யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது முதல்ல என்ன போட்டிருக்குது? தூதனை அனுப்பி வெளிப்படுத்தினார். ஆனால் 10-11 வசனங்களை பார்த்தீங்கன்னா இயேசுவே வந்து வெளிப்படுத்துகிறார். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தூதன் மூலமாக இயேசு வெளிப்படுத்தினான்னு போட்டிருக்குல்ல. ஆனால் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பார்த்தீங்கன்னா யார் வராங்க? எக்காலம் போன்ற சத்தம் கேட்குது. சத்தத்தை பார்க்க திரும்பின போது யாரை கண்டார்? மகிமையடைந்த இயேசுவை தானே கண்டார். ஸோ இயேசு தானே சொன்னார், நான் நீ கண்டது இருப்பது இனி சம்பவிக்க எழுதுன்னு சொன்னது யார்? இயேசு தானே. அப்படின்னா தூதன் மாத்திரம் வெளிப்படுத்தவில்லை. யாரும் வெளிப்படுத்துகிறாங்க? ஜீசஸ் ஹிம்செல்ஃப். இயேசுவே நேரடியாக வந்து என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறார்ல. அதற்கு அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 13-14. ம் 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 உங்களுக்கே தெரியும் என்று. கவனித்துக் கொள்ளுங்கள். யார் வெளிப்படுத்துகிறாங்க? 24 மூப்பர்கள் ஒருத்தன் வெளிப்படுத்துகிறான் பாருங்க. ஒரு தூதனை கொண்டு மாத்திரம் இயேசு வெளிப்படுத்தலை. யாரை கொண்டு? முதல்ல இயேசு தாமே வெளிப்படுத்துகிறார். அடுத்து என்ன பண்ணுறாரு? 24 மூப்பர்கள். ஒரு மூப்பர் என்ன பண்ணுறான்? இவங்க யாருன்னு தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு தான் தெரியும். இவங்க யார் தெரியுமா? மிகுந்த உபத்திரவம் வந்தவர்கள். அப்படின்னா வெளிப்பாடு யார் மூலமாக வருது? மூப்பர்கள் மூலமாகவும் வருகிறது. மூன்றாவதாக வெளிப்பாடு யார் மூலமாக வருது பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, வெளிப்பாடு 10ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாத்து பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், a voice from heaven, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி வெளிப்படுத்துத. இயேசு வெளிப்படுத்துகிறார். மூப்பர்களில் ஒருவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்தது யாரு? வானத்திலிருந்து உண்டாகின்ற ஒரு சத்தம் வெளிப்படுத்துகிறது. அடுத்தது 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 17:1. கவனிச்சிங்களா? அடுத்து யாரை கொண்டு வெளிப்படுத்துகிறார்? 7 கலசங்களை வைத்திருந்த தூதர்கள் ஒருத்தவன் என்ன பண்ணுறான்? அவனும் வெளிப்படுத்துகிறான். அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் வெறும் ஒரு தூதன் மூலமாக மாத்திரம் சொல்லப்படலை. God is using many vessels. அநேக பாத்திரங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதனால் என்ன பண்ணக்கூடாது? ஒரு தூதனுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு ஏன் இதை ஆரம்பத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எனக்கு நோக்கம் அது அல்ல. எனக்கு கிளாக் ரொம்ப வேகமாக ஓடுது. எனக்கு சீக்கிரமாக முடிக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்த உடனே 1ஆம் வசனத்திலேயே பிரச்சனை உருவாக்குகிறார்கள். இதிலேயே குழம்பி போய் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அதை தாண்டி வரமாட்டேங்கிறாள். ஆகவே தான் கொஞ்சம் உங்களுக்கு விலாவரி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் என்பது உடனே நடப்பதல்ல, வரும்போது வேகமாக நடப்பது. ரெண்டாவதாக தேவன், இயேசு, அடுத்தது தூதன் என்றால் இஸ் ஜஸ்ட் அன் ஆர்டினரி சர்வன்ட் ஆஃப் காட். அவ்வளவுதான். ஏன்னா யோவானுக்கு இதை காட்டிகிட்டே வர்றாரு, இவர் கைடு, அவ்வளோதான், காட்டிகிட்டே வர்றாரு. அப்பப்போ வெளிப்பாடு இயேசு மூலமாக வருகிறது, மூப்பர்கள் மூலமாக வருகிறது, பரலோகத்திலிருந்து சத்தத்தின் மூலமாக வருகிறது. ஏன் வேறு தூதர்களும் பயன்படுத்தப்படுறாங்க. இவனை பற்றி வாசிங்களேன். 22ஆம் அதிகாரம் வெளிப்பாடு, 22ஆம் அதிகாரம்
8-9 வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 22:8-9. யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். கவனித்துக் கொள்ளுங்க. எந்த தூதன் 1 அதிகாரம் 1 வசனத்தை போட்டு தெரியுங்களா? இயேசு எந்த தூதனை அனுப்பி உனக்கு எல்லாம் காட்ட சொன்னாரோ அந்த தூதனே சொல்லுகிறான், யோவானாகிய நானே இதை கண்டேன் கேட்டேன் சொல்லும்போது என்ன பண்ணா, எனக்கு இதை காண்பித்த தூதனை என்ன பண்றாரு? இவர் உடனே தொப்புன்னு விழுறாரு காலில். விழுந்த உடனே அவர் சொல்ற பதில பாருங்க. இப்படி செய்யாதபடிக்கு பார். அப்படின்னா முக்கியத்துவம் யாருக்கு? தூதனுக்கு இல்லை. அவனே சொல்றான், நான் யாரு? உன்னை போல நானும் ஒரு ஊழியக்காரன், அவ்வளவுதான் ஐயா அப்படின்னு சொன்ன. இஸ் ஆஃப்டர் ஆல் இஸ் சர்வன்ட். அது அவனுக்கு என்ன செய்ய வேண்டாம், அதிக முக்கியத்துவம் கொடுத்து நான் தான் அந்த தூதனாக்கும் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யாராவது குழப்புனா தயவு செய்து நம்பாதீங்க. ஏன் அங்கே சொல்லப்பட்டது யாரு? ஒரு தூதன், அவ்வளவுதான். அவனே சொல்றான், நான் யாரு? உன்னோடும் உன் சகோதரோடும் கூட கர்த்தரை பற்றி அறிவிக்கிற ஜஸ்ட் அன் ஏஞ்சல், நானும் ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். என்ன வணங்காரு? யாரை வணங்கு? கர்த்தரை. 19 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. ரெவலேஷன் 19:10. வெளிப்பாடு 19:10. கவனித்துக் கொள்ளுங்கள். அவனே அதை ஏற்றுக்கொள்றதில்லை. யோவான் ஒரு முறை அல்ல 2 முறை விழுந்த போது கூட என்ன பண்றாரு? இப்படி செய்யாதபடி பார். என்ன வணங்காதுன்னா யாரும் ஒரு சாதாரண வேலைக்காரன், அவ்வளவுதான். அப்படின்னா அந்த 1 அதிகாரத்தில் 1 வசனத்தில் அந்த தூதன் என்பதுக்கு என்ன செய்ய வேண்டாம்? யார் அந்த தூதன் மண்டையை போட்டு சொல்லிய வேண்டாம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கொடுப்பதுக்கு கர்த்தர் யாரை பயன்படுத்தினா? நமக்கு தெரியும், மோசே தான். ஆனால் 2 பேர் நடுவில் யார் இருக்கிறாங்க? ஒரு ஏஞ்சல் இருந்திருக்கிறான். ஆனால் தான் ஒரு முறை இல்லை 2 முறை புதிய ஏற்பாட்டில் எழுதப்படுகிறது. அதனால இந்த ஏஞ்சல்ஸை பற்றி என்ன செய்ய வேண்டாம்? அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கள்ள உபதேசம் 1 வசனத்திலே ஆரம்பிக்கலாம் பிசாசு. ஆகவே ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, இப்போது அடுத்தது அப்போ அந்த 1 வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது யாருக்கு எழுதப்பட்டது? டு ஹூம்? வெளிப்பாடு யாருக்கு எழுதப்பட்டது? 1 வசனம் பார்த்தீங்கன்னா 1 வசனம் வாசிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை யாருக்கு காண்பிப்பதற்கு? கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு. அப்படின்னா வெளிப்பட்ட விசேஷம் யாருக்கு? ஊழியக்காரனுக்கு மாத்திரம்தான். சரியா? அந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா ஆண்டோட பார்வையில் யாருக்கு சொல்லப்படுகிறது? அது உங்களுக்கு தெரியும் நினைக்க. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவின் கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க. அதுலேயே 5 பேர் இருக்காங்க பாருங்க. அதுலேயும் முதல்ல யாரு? கர்த்தர். அடுத்தது யாரு? பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் மனுஷனாலும் கட்டதல்ல, மனுஷன் மூலமாயும் கட்டதல்ல, கர்த்தரே எனக்கு அதை வெளிப்படுத்தினார். அப்படின்னா முதல்ல யாரு? கர்த்தர். 2வது யாரு? பவுல். 3வது யாரு? தீமோத்தேயு. 4வது யாரு? மக்கள். அவங்களுக்கு போய் சேரணும். இந்த 2 பேருக்கு நல்ல யாருக்கான்னு தெரியுங்களா? உண்மை உள்ளவனை கொடுக்கணும். 5 பேர் அந்த வசனத்தில் இருக்காங்க. 1 கர்த்தர் வெளிப்படுத்துகிறவர். அடுத்தது யாருக்கு வெளிப்பாடு? பவுலுக்கு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டை பெற்றவர் என்ன பண்ணுறாரு? தீமோத்தேயுக்கு கொடுக்கிறார். கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கா தெரியுங்களா? மற்றவர்களுக்கு ஒப்புவிக்கத்தக்க உண்மை உள்ளவன்ட்டு இதை கொடு. அப்போ அதில் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். புரியுதுங்களா? ஹலோ, இங்கே தான் இருக்கீங்களா? கவனிங்க, 5 பேர் இருக்காங்க பாருங்களேன் இந்த வசனத்தில். அப்போ யாருக்கு ஒப்புவிக்க வேண்டும்? ஊழியக்காரன் போட்டிருக்குன்னா யார்? எல்லாம் கொம்பு முளைச்ச ஊழியக்காரன் அர்த்தம் அல்ல. உங்களுக்கு தெரியும், மீட்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரர்கள் தான். அழைப்பின்படி இல்லை என்றால் அந்த முழு நேரமாக கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்ததுனால அவங்க அழைப்பு வித்தியாசமாக இருக்கலாம், அவங்க ஊழியம் பண்ணுறாங்களே தவிர மீட்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் யார் தான்? ஊழியர்கள் தான். ஆனால் ஊழியக்காரர்கள் யாருக்குன்னு நினைக்கக்கூடாது, பாஸ்டருக்கு மாத்திரம்தான், இல்லை பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு மாத்திரம்தான், அப்படி அல்ல.
ஏன்னா 3ஆம் வசனம் வாசிங்க. 1:3. ஐயா வெளிப்பாடு 1:3. இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவன் கேட்கிறவன் கவனிச்சிங்களா? இது யாருக்கு இப்போ? இது வாசிக்கிறவன் கேட்கிறவன். அதை அப்படி அர்த்தம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு எழுதப்படவில்லை, ஃபார் ஆல். வசனம் என்ன சொல்லுது? தமது ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தும்படி. ஆனால் ஊழியர் யாரு? வெறும் முழு நேரமாக அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அது அவங்க அழைப்பின் மேன்மை. ஆனால் யாருக்கு இது? எல்லாருக்கும். வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் 7 முறை எழுதப்படுது இல்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் யார்? ஊழியக்காரன் மாத்திரம் தானா? அதுக்கு அர்த்தம் என்ன? யாருக்கெல்லாம் காது இருக்குதோ எல்லாருக்கும் வெளிப்படுத்துறது சொந்தம். ஆமென். அப்போ இது யாருக்கு எழுதப்பட்டது? ஊழியக்காரன் அங்கே எழுதப்பட்டிருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? இது பாஸ்டருக்கு தான், இல்லை முழு நேரம் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா ஒரு முறை அல்ல 7 முறை கர்த்தர் சொல்லுகிறார். காதுள்ளவன் கேட்டுக்கொண்டு சொன்னது மாத்திரமல்ல, என்ன சொல்றாரு? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன். அதுக்கு அர்த்தம் என்ன? யார் யாருக்கெல்லாம் காது இருக்குதோ, யார் யாரெல்லாம் கேட்கின்ற கிருபையை கர்த்தர் கொடுத்தாரோ எல்லாருக்கும் என்ன வெளிப்படுத்தின விசேஷம். அதுபோல் யாருக்கு எழுதப்பட்டது? ஃபார் ஆல். ஊழியக்காரன் என்று ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை என்ன செய்யக்கூடாது? பிரித்து விடக்கூடாது. சரி, இதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது. நீங்கள் அறிந்திருப்பீங்க, பரிசுத்த பவுல் 7 சபைகளுக்கு 7 நிருபம் எழுதுகிறார் பாருங்க. பரிசுத்த பவுல் ரோமர் நிருபம். ஆமாம், வீட்டிலேருந்து ஏதாவது தீர்மானத்தோடு வந்தீங்களா? இன்னைக்கு போய் அசையாமல் பிடிச்சி வச்ச ஒன்று மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்க போகிறோம். ரோமர், கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், சரி, இண்டெக்ஸை பார்க்காம கற்றுக்குங்க. அது சரியா? 7 சபைகள் இருந்தால் தெரியுங்களா? 7 சபைகளுக்கும் தனித்தனியாக தான் எழுதுகிறார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 7 சபைகளுக்கு சேர்த்து ஒரே புத்தகம். சின்ன ஆசியாவில் 7 சபைகளுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு வர வரைக்கும் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் சேர்த்து எழுதப்பட்டது இந்த புத்தகம். இதுன்னு யாருக்கு எழுதப்பட்டது? யாரோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு அல்ல, குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு அல்ல. யாருக்குது? எல்லாருக்குமே எழுதப்பட்டது. சரி, யார் மூலமாக எழுதப்படுகிறது? இயேசு மூலமாக. ஏன் அப்படி எழுதப்படுகிறது? அந்த ஊழியக்காரனுக்கு திருப்பி வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. 1:2. 2ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ம் 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 ஏன் யோவான் மூலமாக கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுங்களா? யோவான் மூலமாக சொல்றதுக்கு ஒரு காரணம், இவன் ஊழியக்காரன் போன்றது தெரியுங்களா? 2ஆம் வசனம் திரும்ப வாசி தம்பி. ம் ம் ஸோ முதல்ல யார் இவன்? கண்டவன். கண்டவனுக்கு தான் என்ன செய்ய முடியும்? அதை ஒழுங்காக சொல்ல முடியும். மற்றவங்க சொன்னதை கேட்டு சொல்கிறவங்கள பார்த்தீங்கன்னா பாடி சொல்லுவாங்க, மீதி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இது அப்படி இல்லை. இப்படி கண்டவன். 2வது முக்கியமானவன் யார்? ஊழியக்காரன். 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. தம்முடைய ஊழியக்காரனாக யோவான். ஊழியக்காரனுக்கு பயன்படுத்த கிரேக்க வார்த்தை டூலாஸ். டூலாஸ் என்றால் அடிமைன்னு அர்த்தம். ஊழியக்காரனுக்கு கிரேக்க வார்த்தை தான் டூலாஸ். டூலாஸ் என்றால் அடிமை என்ற அர்த்தம். இன்னைக்கு ஊழியன் என்றால் எஜமான் என்ற ஒரு அர்த்தத்தில் தான் இன்றைக்கி உலகம் ஓடிட்டு இருக்குது. ஒரு சபைக்கு ஊழியக்காரன் ஒரு யார்? சபைக்கு எஜமான் அவர் தான். அந்த எண்ணம் யாருக்கு இருக்குதோ அவனுக்கு வெளிப்பாடு கிடைப்பது கடினம். கர்த்தர் அவர்களை பயன்படுத்த முடியாது. ஏன் பரிசுத்தவன் யோவானுக்கு கொடுக்கப்படுது தெரியுங்களா? இயேசுக்கு கொடுத்த அதே முக்கியத்துவம் அடுத்தது யோவானுக்கு கொடுக்கப்படுது. காரணம் என்னன்னா, அவன் யாரு? he is not a master, he is a slave. அவன் ஒரு எஜமானாக தன்னை எண்ணிக்கொள்ளவில்லை. என்ன நினைக்கிறான்? தன்னை ஒரு அடிமையாக நினைத்துக் கொள்ளுகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், 1 Peter chapter 5, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க.
உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பர். நமக்கு தெரியும் பரிசுத்த பேதுரு மேலே தான் ஆண்டவர் சொன்ன சபையை கட்டுவேன்னாரு. ஆனால் அந்த பீட்டர் சொல்கிறாங்க, நான் யார், இங்கே இருக்கிற எல்டர்ஸோட நானும் ஒருத்தன், அவ்வளவுதான். இன்றைக்கி அந்த பேருக்கு முன்னாடி ரெவரண்ட் போடலைன்னா சட்டையை பிடிச்சி அடிக்கிற ஆள்லாம் இருக்குது நம்மகிட்ட. ரெவரண்ட்னா அது அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க, பயங்கரவாதின்னு அர்த்தம் ரெவரண்ட் தான். அது மாதிரி கரெக்டாக அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே ரெவரண்ட் ஆகிடுறாங்க ஆளுங்க. பட்டம் போடலை இல்லைன்னு சொன்னால் முன்னாடி அந்த பொறுப்புகள் போடலைன்னா ஆத்திரப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு சென்னையை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த உயர்ந்த தேவ மனுஷன் பாஸ்டர் சுந்தரம் அவர்கள். பாஸ்டர் சுந்தரம் ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் அவங்க போகும்போது கூட பாஸ்டர் ஜான் பிலிப், கோயம்பேடில் ஒரு ஏசிய சர்ச் இருக்குது, அந்த சபையுடைய பாஸ்டர் ஜான் பிலிப், அவர் ஸ்கூல் டீச்சராக இருந்தார். ஆனால் அவர் ஸ்கூல் டைம் போகும்போது ஐயாவோட ஊழியத்து போவாங்க. போகும்போது 2 பேரும் காரில் போயிட்டு டிரைவர் ஓட்டிட்டு போவாங்க. பேசிட்டு போகும்போது இவர் பாஸ்டர்னு கூப்பிட்டா சுந்தரம் ஐயா சொல்லுவாங்களா, என்ன பாஸ்டர்னு கூப்பிடாத, பிரதர்னு கூப்பிடு. நானும் ஒரு சகோதரன் தான், ஒன்றை மாதிரி ஒரு சகோதரன் தான். என்னுடைய ஊழியம் பாஸ்டர் மினிஸ்ட்ரியை தவிர நான் ஒன்றும் பாஸ்டர் கிடையாது. நான் யார், ஒரு சகோதரன் தான். அன்றைக்கி இப்படி சொல்கிற ஆள் இன்னைக்கு கிடையாது. இன்றைக்கி அப்படி இல்லை, ரைட் ரெவரண்ட்னு போடுறாங்க. அது ஆர்டி அப்புறம் ரெவரண்டாம். நான் நினைப்பேன் இனிமேல் ராங் ரெவரண்ட்னு வருவான் போல ஆள். நான் ரைட் ரெவரண்ட் ராங் ரெவரண்ட் இருப்பான்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு வெளிப்படுத்தா தெரியுங்களா? யார் தன்னை ஒன்றவன் கண்டவன், ரெண்டாவது யார் தெரியுங்களா? தன்னை அடிமையாக பாவித்துக் கொள்ளுகிறவன். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரனுக்கு 10 விதமான வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் 10 விதமான கிரேக்க வார்த்தைகள் ஒரு ஊழியக்காரனுக்கு. அதில் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை டூலாஸ் தான். மீது 9 வார்த்தைன்னு சொல்லுவேன். நீங்கள் அப்புறம் பாஸ்டர்ஸ் எல்லாம் சட்டையை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே, அதனால் விட்டுறேன் நான், சரியா? ஆனால் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் கண்டிப்பாக சொல்லுவேன், பாஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக நான் அதை டீச் பண்ணுவேன். சரி, கவனித்துக் கொள்ளுங்கள். இவனுக்கு வெளிப்படுத்த ஒன்று யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? எல்லாருக்கும். அடுத்தது யார் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது? யார் ஒருவன் தேவனுடைய அடிமையாக தன்னை எண்ணிக்கொள்ளுகிறானோ, ரெண்டாவது யார் ஒருவன் தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய நடத்துதலை பார்த்துருக்கிறானோ அவனுக்கு தான் அந்த வெளிப்பாடு. சரியா? அதுக்கு அடுத்த பகுதிக்கு நான் போகிறேன். ரெண்டாவது ஒன்று என்ன? அவர் வெளிப்படுத்துகிறவர். சரியா? சரியா? இயேசு யாரு? வெளிப்படுத்துகிறதற்கு ரிவீல்டு டு ரிவீல், வெளிப்படுத்துவதற்காக வெளிப்பாட்டை பெற்றவர். எதை போல? கிறிஸ்துன்னு பேர் இருக்கு இல்லையா? கிறிஸ்து பேருக்கு அர்த்தம் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எதற்கு? அபிஷேகம் பண்ணுவதற்கு. baptized to baptize, இல்லைன்னா anointed to anoint. கிறிஸ்டியன் பேர் மெஸ்ஸியா இல்லாததுக்கு அர்த்தம் என்ன? anointed to anoint. அபிஷேகம் பண்ணுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதே போல வெளிப்படுத்துவதற்காக வெளிப்பாட்டை பெற்றவர் அவர் தான் இயேசு. சரியா? ஒன்று முதல்ல யாரு? இஸ் த ரிவீலர். ஆண்டவர் இயேசு யாரு? வெளிப்படுத்துகிறவர். ரெண்டாவது ஹி இஸ் த பிளெஸ்ஸர். அவர் யாரு? ஆசீர்வதிக்கிறவர். 3ஆம் வசனம் வாசிங்க. பாக்கியவான்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது இயேசு யாரு? ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஆசீர்வதிக்கிறவர் என்பது, ஆசீர்வாதம் என்பதற்கு இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் தப்பான கருத்தை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதாவது உலகப் பொருள்கள் மாத்திரமே ஆசீர்வாதம் என்று ஒரு உயர்த்தி காட்டப்பட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கு ஆவிக்குரிய உலகம். ஆனால் அது ஆசீர்வாதம் அல்ல, அது நன்மைகள். குட்னஸ் ஆஃப் காட். கர்த்தர் இறங்கி தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நன்மைகள் தானே தவிர அது என்ன கிடையாது? ஆசீர்வாதம் அல்ல. ஏனென்றால் ஆசீர்வாதம் என்றால் அதுக்கு 3 தன்மைகள் இருக்கணும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. வாட் இஸ் பிளெஸ்ஸிங்? அதுக்கு 3 விதமான அர்த்தத்தை அங்கே வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கவனிக்க, முதல்ல எங்க இருக்கணும்? அது ஆசீர்வாதம் என்றால் இட் மஸ்ட் பி இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். ரெண்டாவது உலகத்தில் அல்ல, பரலோகத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். அடுத்தது ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும், ஆவிக்குரியதாக இருக்கணும். ஆசீர்வாதத்துக்கு வேதம் சொல்லுகின்ற 3 அடிப்படை உண்மைகள். ஒன்று என்ன?
இது கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கணும், கிறிஸ்துவுக்கு வெளியே இருப்பது ஆசீர்வாதம் அல்ல. ரேஸ் கோர்ஸுக்கு போனார், குதிரை மேலே பணத்தை கட்டினார், கோடி கணக்கில் வந்துட்டு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? லாட்ரி கேட்டு வாங்கினார், கோடி கோடியாக தலையில் கொட்டிட்டாங்க, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? அந்த ஆசீர்வாதம் இட் மஸ்ட் பி இன் கிரைஸ்ட். அதாவது blessing is centered in Christ. கிறிஸ்துவை மையமாக கொண்டது தான் ஆசீர்வாதம். அதுக்கு வெளியே இருப்பதெல்லாம் கர்த்தர் நமக்கு இறங்கி கொடுக்கின்ற நன்மைகள். ஒரு வீட்டை கொடுக்கலாம், ஒரு காரை கொடுக்கலாம், நல்ல மனைவியை கொடுக்கலாம், நல்ல கணவனை கொடுக்கலாம், நல்ல குடும்பத்தை கொடுக்கலாம், நல்ல ஹெல்த்தை கொடுக்கலாம், நல்ல தொழிலை கொடுக்கலாம், நல்ல எது வேணால் இதெல்லாம் கர்த்தர் கொடுக்க நன்மைகள். ஆனால் அது எங்கே முடிஞ்சு போயிடும்? உலகத்தில் முடிஞ்சு போயிடும், உன்னதத்துக்குள்ளே வராது. அதான் ரெண்டாவது நிபந்தனை. ஒன்று அது கிறிஸ்துவுக்குள், ரெண்டாவதுங்க உன்னதங்களில், உலகத்தில் அல்ல. மூன்றாவது மிக அற்புதமானது, ஆவிக்குரியது. இட் இஸ் ஸ்பிரிச்சுவல், நாட் இட் இஸ் மெட்டீரியல். அது உலக பொருளோடு சம்பந்தப்பட்டது அல்ல ஆசீர்வாதம் என்பது. அப்படின்னா கர்த்தர் நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஊழியர்கள் நிறைய பணம் கொடுக்குறாரு, நிறைய வசதிகள் கொடுக்குறாரு, அது ஆசீர்வாதம். அது ஆசீர்வாதம் அல்ல, நன்மைகள். சங்கீதக்காரன் சொல்லலையா, சங்கீதம் 23:6 நன்மையும் கிருபையும். அதுதான் அது நாம் தொடர்வதில்லை, நம்மை தொடர்வது நன்மையும் கிருபையும். நாம் தேடி ஓடுறதில்லை. நாம் என்ன பண்ணுவோம்? நல்ல மேய்ப்பனை பின்பற்றி நாம் போயிட்டு இருந்தா நம்ம பின்னாடி என்ன வரும்? பால் வர்ற மாதிரி நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் என்ன செய்வேன்? நீடித்தனால கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன், அது பின்னாடி ஓடிட மாட்டேன்னு அர்த்தம். நன்மைகள் தானே தவிர என்ன கிடையாது. இட் இஸ் அது குட்னஸ் ஆஃப் காட், நாட் பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். வெளிப்படுத்தின விஷயத்தை நாம் கடந்த முறை கவனித்தோம். எத்தனை முறை இருக்குது? 7 முறை ஆசீர்வதிக்கப்பட்டால். அதுக்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை மெக்காரியோஸ். மக்காரியோஸ், சரியா? ஆசீர்வதிக்கப்பட்ட. ஏசு சொல்றார் இல்லையா, வாசிக்கிறவன் கேட்கிறவன் கேட்கொள்கிறவன் பாக்கியவான் சொன்னார். ஏசு ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வாதம் பண்ண நமக்கு எனக்கு என்ன? கவனித்துக் கொள்ளுங்கள். பொருள் பெருகினால் என்ன ஆகும்? திங்கிறவன் அதிகமாகும், அவ்வளவுதான். பொருள் பெருகினால் பணம் பெருனா என்ன ஆகும்? இல்லாதவனும் ஏன் சொந்தவனும் ஓடி வந்து ஒட்டிப்பான், அவ்வளவுதான். ஆனால் இந்த மெக்காரியஸ் கருத்துங்கள மோஸ்ட் ஹாப்பி என்ற அர்த்தம். ஆசீர்வாதம் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? மெக்காரியஸுக்கு மோஸ்ட் ஹாப்பி. சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணம் வேண்டாம், சந்தோஷமா இருக்கிறது ஹெல்த் வேண்டாம், சந்தோஷமா இருக்கிறது 7 மாடி வீடு வேணும்னு அவசியம் இல்லை, சந்தோஷமா இருக்கிறது ஒரு பெரிய கார் இல்லைன்னா ஹெலிகாப்டர் வேணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வச்சிருக்கவங்க சந்தோஷமா இல்லை. இவைகள் எல்லாம் வைத்து அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் சந்தோஷமா இல்லை. அப்படின்னா ஆசீர்வாதம் என்று இயேசு பயன்படுற வார்த்தை கத்த தெரியுங்களா? மெக்காரியோஸ் என்றால் மோஸ்ட் ஹாப்பி. மோஸ்ட் ஹாப்பி. பழைய பண்ண ஆசையர் என்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஆசீர்வாதத்துக்கு ஆசையர் என்ற வார்த்தை. ஆசையர் என்ன தெரியுங்களா? மோஸ்ட் ஹாப்பி. அப்படின்னா வேதத்தில் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை எது நமக்கு உச்சக்கட்ட சந்தோஷத்தை கொடுக்குமோ. ஞாபகம் இருக்குமே, ஆபகுக்கு 3:17 என்ன இல்லை? அத்தி மரம், திராட்சை செடி, ஒலிவு மரம், தானியம், ஆடு, மாடு. 6 இல்லாவிட்டாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னார்ல. ஹலோ, ஞாபகம் இருக்கா? இந்த தாட் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? கடந்த முறை சொன்னேன் இல்லை ஐயா? ஆமாம், நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அத்தி மரம், 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா திராட்சை செடி, 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒலிவு மரம், எசேக்கியேல் 4:17 பார்த்தீங்கன்னு சொன்னால் தானியம், அப்புறம் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 27 ஆடு, என்னாகும் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா மாடு. அவ்வளோதான். என்ன கவனித்துக் கொள்ளுங்கள். முதல்ல என்ன? அத்தி என்பது இனிமை என்ற அர்த்தம். அத்தி என்பதற்கு அர்த்தம் என்ன? இனிமை. திராட்சை என்பது என்ன? மன மகிழ்ச்சி. ஒலிவம் என்றால் என்ன? நற்பெயர், குட் நேம். 4ஆவதாக தானியம் என்றால் பேக் போன், முதுகெலும்பு. அப்பம் என்னும் ஆதரவுகோல் போட்டிருக்கு தெரியுங்களா? அப்பம் அல்ல, தானியம் என்ற ஆதரவுகோல். அடுத்தது ஆடு என்றால் செல்வம், மாடு என்றால் வெற்றி வாழ்க்கை. 6 இல்லை. என்ன இல்லை அவனுக்கு? அத்திமரம் இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? அத்திமரம் துளிர் கூட விடலை.
அதுக்கு அர்த்தம் என்ன? இனிமை அவன் வாழ்க்கையில் இல்லை. அடுத்தது என்ன? திராட்சை செடி இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? மகிழ்ச்சி அவன் வாழ்க்கையில் இல்லை. அடுத்தது என்ன? ஒலிவு முறை இல்லை, பேரே கெட்டு போச்சுது, நற்பேர் இல்லை. அடுத்தது தானியம் இல்லை, முதுகெலும்பே இல்லை, பேக் போனே போயிடுச்சு, சப்போர்ட்டே இல்லை, ஆதரவே இல்லை, ஆடுகள் இல்லை, செல்வம் இல்லை, மாடு வெற்றி இல்லை. இத்தனை இல்லாமல் இருந்து என்ன பண்ணுறான்? கர்த்தருக்கு மகிழ்ச்சியாகவே இந்த ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன்னார்ல. அப்படின்னா ஆசீர்வாதம் என்பது எங்கே இல்லை? மெட்டீரியலில் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம்? பொருள் பெருகினால் வம்பு தான் பெருகும். பணம் நிறைய சேர்ந்தா எப்படி இன்கம் டேக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு யோசனை தான் பெருசாக இருக்கும். அவன் ஆதார் கார்டை கொடுன்னு கேட்பான், அதுக்கப்புறம் பேன் கார்டை கொடுன்னு கேட்பான், அதுக்கப்புறம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வச்சுருக்கியா, அவனுக்கு கேஸ் கனெக்ஷனே கிடையாதும்பா. கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆகும் தெரியுங்களா? பணம் பெருக பெருக தொல்லை தான் பெருகுமே தவிர சந்தோஷம் பெருகாது. பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தம் இல்லை. என்ன இருக்கணும்? தேவன் கொடுத்த ரட்சிப்பு எனக்குள்ள இருக்குது. ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் இருக்கிறேன், அதுதான் களி கூடுதல். அப்படின்னா இயேசு கொடுக்குற ஆசீர்வாதம் 7 ஆசீர்வாதமும் வெளிப்பாட்டில் போய் பார்த்துப்பார். நம்ம கடந்த முறை இந்த வசனம் சொன்னேன் உங்களுக்கு. அதை திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்று கூட என்ன இருக்காதுங்களா? மெட்டீரியலாக இருக்காது. உலக பொருளோடு சம்மந்தப்பட்ட ஆசீர்வாதங்களை இயேசு சொல்லலை. அதே போல் மத்திய 5ஆம் அதிகாரம் 3 முதல் 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 விதமான பாக்கியவான் இருப்பான். ஒருத்தங்க கூட உலக பொருளோடு சம்மந்தப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. கடந்த முறை உங்களுக்கு சொன்னேன், 39 முறை பைபிளில் பாக்கியவான் என்ற பேர் வார்த்தை இருக்குது. 39ல் ஒன்று கூட உலக பொருளோடு சம்மந்தப்பட்ட அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படலை. அப்படியானால் வெளிப்பாடு மிக அவசியமானது. இயேசு யாரு? ஆசீர்வதிக்கிறவர். என்ன ஆசீர்வாதம்? அவருக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். பணம் இருந்தால் கூட சந்தோஷம் வராது. சந்தோஷம் இருந்தால் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட மனசுக்குள்ளே சந்தோஷம் இருந்தால் என்ன செய்யலாம்? சந்தோஷமா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? 2 இட்லி ஆளுக்கு ஒரு இட்லி சாப்பிட்டு சந்தோஷமாக தூங்கணும் எத்தனை காலம் இருந்தது? இன்றைக்கி வீடு முழுத்து இட்லியை குவிச்சு வச்சாலும் அடிதடி சண்டை போட்டுலாம் உட்காந்துருக்குது. சமைச்சு வச்சுட்டு எத்தனை நாள் சாப்பிடாமல் இருக்காங்க ஆட்கள். காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஆசீர்வாதம் என்றால் பொருளின் அடிப்படையில் சிந்திக்க ஆவிக்கிற உலகம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது. அது தவறான ஒரு கருத்து. சரியா? இயேசு யார்? உண்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அவர் தான். 3ஆவதாக இயேசு பற்றி ஒன்று வாசிக்கிறோம். 4-5 வசனத்தை பார்த்தீங்கன்னா இவர் வாழ்த்துகிறவர். 4-5 வசனத்தை வாசிங்க. மூன்றாவது இயேசு யார்? இவர் வாழ்த்துகிறவர். Jesus is the one who greets us. நம்மை வாழ்த்துகின்ற ஒரு தேவன். ஒன்று முதல்ல கவனித்தோம், வெளிப்படுத்துகிறவர். இரண்டாவது யாரவர்? ஆசீர்வதிக்கிறவர். மூன்றாவது அவர் யாரு? வாழ்த்துகிறவர். என்ன சொல்றாரு? உனக்கு கிருபையும் சமாதானமும். கிருபையும் சமாதானமும். கிருபை இல்லாவிட்டால் சமாதானம் நிலைத்திருக்காது. கிருபை இருந்தால்தான் சமாதானம் நிலைத்திருக்கும். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு வாழ்த்துகிறார். இந்த வாழ்த்துதலில் பார்த்தீங்கன்னா முதல்ல யாரை பற்றி இருக்கு தெரியுங்களா? இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் இருக்கா? 4ஆம் வசனத்தில் என்ன இருக்குது? திரும்ப வாசிங்க. இருக்கிறவர், இருந்தவர். இது பிதாவாகிய தேவனை குறிக்கிற வார்த்தை. வழக்கமாக ட்ரினிட்டி, அதாவது திரித்துவம், திரியேக தேவன் அப்படி வார்த்தை பைபிளில் இல்லைன்னு சொல்லி அதனால திரித்துவமே கிடையாது. கேள் இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன், உனக்கு வேற தேவன் இல்லாத ஒரு பிதா ஒருத்தர் தான் தேவன். அப்படி சொல்லக்கூடிய கூட்டம் நிறைய பெருகிட்டு வருது. மாத்திரமல்ல, சபைகளுக்குள்ளேயும் இன்றைக்கி நிறைய குழப்பங்கள் இருக்குது. இந்த திரித்துவம் சொல்கிறாங்களே பைபிளில் இல்லையாம, இல்லைன்னு சொல்ல அவனுக்கு தெரியாது. இல்லையாம எவனோ ஒருத்தன் சொன்னதை கேட்டு வந்து சபையில் குழப்பத்தை உண்டாக்குவான். நல்லா கவனித்துக்கொள்ள. அப்படின்னு நமக்கு என்ன வேணும் தெரியுங்களா? தேவனை பற்றி அறிகிற அறிவு நமக்கு வேணும். அதை மற்றவங்களுக்கு தெளிவாக புரிவாக சொல்லிக் கொடுக்குற கிருபையும் வேணும். திரித்துவத்துக்கு இந்த வெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் அற்புதமான வசனம். முதல்ல என்ன? அவர் இருந்தவர், இருக்கிறவர், இருந்தவர்,
வருகிறவராலும், அடுத்தது என்ன, அவருக்கு முன்பாக இருக்கிற 7 தீபங்களாலும். அதுக்கு அடுத்தது யாரு, உண்மையுள்ள சாட்சி, மரித்தோர் முதற் பலன். யார், இயேசு. பிதா, ஆவியானவர், குமாரன், 3 பேர் அதுக்குள்ள இருக்காங்க பாருங்களேன். 3 பேருடைய தன்மைகளும் மிக அழகாக விளக்கப்பட்ட ஒரு வேத பகுதி. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். இதுல முதல்ல என்ன போட்டிருக்குது, இருந்தவர், இருக்கிறவர். அதுக்கு அர்த்தம் என்ன, இருந்தவர் என்றால் கடந்த காலம், இருக்கிறவர்னா நிகழ்காலம், வரப்போகிறவர்னா எதிர்காலம். கவனித்துக்கொள்ளுங்க. திரும்ப வாசிங்க இந்த 4ஆம் வசனத்தை. சாரி, எப்படி, முதல்ல யாரு, இருக்கிறவர். இவர் யாரு, இருந்தவர். இனி என்ன செய்வார், வரப்போகிறவர். அத்தனை தெரியுங்களா, நிகழ்காலத்தில் தேவனுடைய தன்மையை சொல்லி அவர் கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் விளக்கி காட்டுகிறார். அதான் பிதாவை பற்றி வெளிப்பாடு என்ன, அவர் யாரு, இருக்கிறவர், இப்போ இருக்கிறார், பிரசன்ட் டென்ஸ். அடுத்தது என்ன, அவர் ஏற்கனவே இருந்தவர். அடுத்தது என்ன, அவர் வரப்போகிறவர். அப்படின்னா 3 காலங்களுக்கும் யாரை சுட்டி காட்டுகிறார், பிதாவை. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்த்தா 5 இடங்கள் இந்த சென்டென்ஸ் எழுதப்படுகிறது. வெளிப்பாடில் 1:4 வாசம் தெரியுங்களா, 1:8, 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை இருக்கு. திரும்ப வாசிங்க. கவனிச்சிங்களா, 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்ட அதே வார்த்தை எங்கே இருக்குது, பிதாவை பற்றி, இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 4:8. அந்த 4 ஜீவன்களிலும் கவனிங்க, அந்த ஆர்டர் கொஞ்சம் மாறுது பாருங்களேன். முதல் 2 பதில் என்ன, இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். சரியா? 11ஆம் அதிகாரம் வெளிப்பாடு, 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 11, 17, 16, 5. சரி, இந்த 5 வசனம் என்ன இருக்கு தெரியுங்களா, அவர் யாரு, இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். அது யாரை குறிக்கிற வார்த்தை, பிதாவினால் வருகின்ற வாழ்த்துதல். அவர் யாரு, இன்னைக்கு உனக்கு என்னவா இருக்கிறாரோ அவர் நேற்றைக்கும் உனக்கு அவர் தான் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் நேற்றைக்கு அவர் யாராக இருந்தார், எபனேசராக இருந்தார். இன்னைக்கு என்னவா இருக்காரு, இம்மானுவேலா இருக்கார். அவ்வளோதான். நேற்றைக்கு அவர் யாரு, எபனேசர், இது மட்டும் எனக்கு உதவி செய்தார். அவர் யாரு, எபனேசர். ஆனால் இன்னைக்கு அவர் யாரு, இம்மானுவேல், என்னோட கூட இருக்கிறார், என்னோட கூட இருந்து மகிமை. அடுத்தது யாரு, அவர் தான் வரப்போகிறவர், என்னை அவரோடு வைத்துக் கொள்ள போகிறவர். சரி, இது பிதாவினுடைய தன்மை. அடுத்தது என்ன, ஆவியானவரை பற்றி போட்டிருக்கிறவர் யாரு, திரும்ப வாசிங்க 4ஆம் வசனம். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, கவனிங்க, 7 ஆவி என்பது ஆவியானுடைய தன்மைகள். இது பரிசுத்த ஆவியானவரை குறிப்பது. ஏன்னா ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆவியானுடைய 7 தன்மைகள் இருக்கும். ஏசாயா 11:2 பார்த்தீங்கன்னா ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலம், கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தர் அறிகிற அறிவு ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 11:2, 11:2 பார்த்தீங்கன்னா ஆவியானுடைய 7 தன்மைகள். இந்த 7 தன்மைகளை தான் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் என்றால், கர்த்தருக்கு முன்பாக என்ன இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருக்கு என்ன இருக்குது, 7 தன்மைகள். அவர் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட். கர்த்தருடைய ஆவியானவர், அவருக்கு என்ன இருக்குது, ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலம், கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தரை. அதனால தான் அதை குத்து விளக்குக்கு ஒப்பிடுறாங்க. அது ஆசிரியப்பு கூடத்தில் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு இருக்கு இல்லையா, இருக்கா? குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் என்ன இருக்கும், ஒரு ஸ்டெம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று இருக்கும், அப்புறம் இப்படி ஒன்று இருக்கும், அப்புறம் இப்படி ஒன்று இருக்கு இல்லையா. அதுக்கு அர்த்தம் என்ன, நடுவில் கர்த்தருடைய ஆவியானவர், அதில் என்ன இருக்குது, ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலம், கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தர் அறிவு ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர். அப்படின்னா 7 ஆவி என்பது என்ன, அவருக்கு முன்பாக 7 ஆவின்னா ஆவியானுடைய 7 தன்மைகள். 2வதாக ஆவியானவர் சபைகளுக்கு 7 விதமான பங்காக கொடுக்கப்படுகிறார் என்று வெளிப்பாடு 2:3 பார்த்தீங்கன்னா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதேன்னு போட்டு காதுலவும் கேட்டுக்கணும் என்பதுங்களா. ஆவியானவரின் ஒரு தன்மை யாருக்கு இல்லைன்னா ஒரு பகுதி யாருக்கு கொடுக்கப்படும்? 7 சபைகளுக்கும். 7 என்பது பூர்ணமான எண்ணிக்கை, நமக்கு தெரியும். நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட காலத்திலுள்ள 7 சபையில் ஆண்டவர் இயேசு வர்ற வரைக்கும் உள்ள சபைகளை பற்றி மொத்தமாக குறிப்பிடுவதானது. ஏன்னா ஆவியானவர் சபைகளுக்கு தான் காதுள்ளவன் கேட்டுக்கணும், யாருக்குத்தான்? வெரி இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்டவனுக்கும். அப்படியானால் இந்த 7 ஆவி என்பது என்ன தெரியுங்களா? 7 சபைகளுக்கும் கொடுக்க போகிற, கர்த்தர் கொடுக்க போகிற 7 ஆவியினுடைய பங்கு என்று சொல்லலாம். இதுக்கு ஒரு நல்ல வசனம் இருக்குது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ம் 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 கவனிங்க, பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள்னு போட்டிருக்கு பாருங்களேன். பரிசுத்த ஆவியின் வரம் என்பது நமக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9 வரங்கள். சரியா? 9 மாத்திரம் இல்லை, நிறைய வரம் இருக்கு. 1 கொரிந்தியர் 12 9ன்னு போட்டிருக்கே தவிர ரோமர் 12ஆம் அதிகாரம் போனீங்கன்னா நிறைய வரம் இருக்குதுங்க. சரியா? அதாவது ஊழியக்காரனுக்கு கொடுக்குற வரம், சபைக்கு கொடுக்குற வரம், விசுவாசிகளுக்கு கொடுக்குற வரம் தனித்தனியாக இருக்குது. சரி, அது இப்போ நமக்கு இப்போ அதுக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒன்றை கவனிச்சுக்கோங்க, ஆவியானவர்கள் சபைகளுக்கு கொடுக்குற வரம் என்றால் வரத்துக்கு வழக்கமாக பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை கரிஷ்மா. அதாவது வரம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை கரிஷ்மா. சரியா? வரத்துக்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை என்ன? கரிஷ்மா. ஆனால் இங்கே எபிரேயர் 2 வாசம் தெரியுங்களா? அதில் என்ன பண்ண? ஆவியானவருடைய வரம்னு போட்டிருக்கல. வாசிங்க, திரும்ப வாசிக்க தப்பா. ம் 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 பரிசு வரம்னு போட்டிருக்கு தெரியுங்களா? அங்கே என்ன வார்த்தை பயன்படுத்தலை? கரிஷ்மா பயன்படுத்தலை. அங்கே பயன்படுத்த வார்த்தை மெரிஸ்மோஸ். என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்க? அங்கே பயன்படுத்துகிற வார்த்தை கரிஷ்மா இல்லை, மெரிஸ்மோஸ். இது வரம் அல்ல, பங்குன்னு அர்த்தம். ஷேர். இது வரம், கிஃப்ட். ஆனால் இது மெரிஸ்மோஸ் என்ன தெரியுங்களா? ஒரு போர்ஷன், ஒரு பங்கு, ஒரு ஷேர், அவ்வளவுதான். அப்படின்னா ஆவியானவர் என்ன செய்யப்படுறார்? ஆவியானவரால் கொடுக்கப்படுகின்ற வரம்னு தமிழில் மொழியாக்கம் பண்ணாலும் எபிரேயர் 2:4 வரத்துக்கு என்ன? மெரிஸ்மோஸ். அதுக்கு அர்த்தம் என்ன? எ ஷேர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். அப்படின்னா கர்த்தர் என்ன செய்வா? ஒவ்வொரு சபைக்கு என்ன பண்ணுறா தெரியுங்களா? சபைகளுக்கு ஆவியானவருடைய ஒரு பங்கு, அந்த சபைக்கு என்ன பங்கு தேவையோ. ஆனால் தான் ஆவியானவர் கிரியை இல்லாத ஒரு சபை கூட இருக்க முடியாது. ஆவியானவர் கிரியை இல்லைன்னா அது சபையாக இருக்காது, அது பிசாசு இடமாக மாறிடும். அதனால் எந்த சபையாக இருந்தாலும் அவங்க என்ன சத்தியத்தை சொல்லிட்டு இருந்தாலும் சரிதான், அங்கேயும் என்ன இருக்குது? ஆவியானவர் இருக்கா, துக்கப்படுத்தப்படுகிறார், அவ்வளவுதான். அங்கே அவர்கள் புறக்கணிக்கப்படுறாரு தவிர ஆவியானவர் இல்லாத சொல்லணும். ஆவி இல்லை, அனல் இல்லைன்னு சொல்கிறாங்களே, கவனித்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஆவியின் வரம் போட்டிருக்குது, ஆவியின் பங்கு, ஷேர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்படின்னா பிதாவுக்கு முன்பாக 7 ஆவிகள் என்றால் ஒரு அர்த்தம் என்ன? ஆவியானுடைய 7 தன்மைகள். ரெண்டாவது என்ன? ஆவியான சபைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பங்கு, ஒரு ஷேர்னு அர்த்தம். சரியா? மூணாவது யாரு? ஆண்டவர் இயேசு. இயேசுவை பற்றி பார்த்தீங்கன்னா அதில் 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. 5ஆம் வசனம் வாசிங்க. 1:5. அவர் யார்? முதல்ல இயேசு யாரு? ட்ரூ விட்னஸ், உண்மை உள்ள சாட்சி. உண்மை உள்ள சாட்சி என்றால் யோவான் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார்? இயேசு சொல்றாரு, நான் எப்படி சாட்சி கொடுக்கிறேன்? நான் அறிந்தது, ரெண்டாவது நான் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறேன். ஏன் அவர் உண்மை உள்ள சாட்சி என்றால் அவர் யாரு? ஒன்று அவர் அறிந்திருக்கார், கண்ணால் பார்த்துருக்கிறார். ஆனால் தான் அவர் யாரு? ட்ரூ விட்னஸ். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அதே யோவான் 18ஆம் அதிகாரம், யோவான் 18:37. யோவான் 18:37.
ம் 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 இதுக்காகத்தான் பரலோகத்துக்கு வந்தார். எதுக்கு வந்திருக்காரு? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்திருக்கிறார். ஏன்னா அவர் அதை அறிந்திருக்கிறார், ரெண்டாவது அவர் அதை கண்டிருக்கிறார். இயேசு சாட்சி சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் அவர் பார்த்தது, ரெண்டாவது அவர் அறிந்தது சாணத்தை அவருக்கு என்ன உண்மை உள்ள சாட்சி. ரெண்டாவதாக அவருக்கு ஒரு பேர் இருக்குது. அவர் யாரு? முதற்பலன். 5ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. வெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உண்மை உள்ள சாட்சி. அடுத்தது அவர் யாரு? மரித்தோரிலிருந்து முதற் பேர். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மரித்தோர் அதுக்கு முன்னாடி முதற் பேர் யாரும் வரலையா? பழைய ஏற்பாட்டில் வந்தாங்களா வரலையா? பழைய ஏற்பாட்டில் சாதி பார்த்த விதையின் மகன் உயிரோடு வந்தானா வரலையா? ஸோ மரித்தோர்ந்து முதற் பேர் வந்தான்ல. அடுத்த சூனேமியாள் மகன் வந்தான்ல, வந்தானா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசுவே 2 பேரும் உயிர் எழுப்பியிருக்காருல மரித்தவங்களா. எவ்வியர் மகள் எழுப்பினார்கள், லாசரு வெளியே கொண்டு வந்தார்ல. அப்படின்னா இவர் என்ன மரித்தோர்ந்து முதற் பலன்? ஐயா ஆமாம். ம் எழுந்தாங்க, மறுபடியும் செத்துட்டாங்க. இவர் எழுந்தாலும் சாகலை தானே. அது மாத்திரம் இல்லை, அவங்களா உயிரோடு வரல, அவங்க உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள். ஆனால் இயேசு அவராக உயிரோடு எழுந்து வந்தவர். இப்போ எலியா என்ன பண்ணுறான்? அந்த பிள்ளையின் மேலே விழுந்து ஜெபித்து தான் அவனை உயிரோடு கொண்டு வர முடிந்தது. அந்த குழந்தை செத்து போன தானாக வெளியே வரல. ஹலோ, வந்துதா? சூனேமியாள் பிள்ளை தானாக வந்ததா? எவ்விரு மகள் தானாக வந்தாளா? லாசரு தனியாக வந்தாரா? இல்லையே. ஆனால் பாடுறது உயிரோடு எழுந்தவரே உமை 6வது பாட்டு பாடுறாங்க தெரியுங்களா? உயிரோடு எழுந்தவரே அல்ல, அது தப்பான வார்த்தை. உயிர்த்தெழுந்தவரே உமை அப்படி பாடணும். அதை உயிரோடு எழுந்ததுன்னா லாசர் கூட தான் உயிரோடு எழுந்தான், எவரின் மகள் கூட உயிரோடு எழுந்தாள். ஆனால் உயிர்த்தெழுந்தது இயேசுதான். அதனால தான் அவர் யார்? மரித்தோர்லேருந்து முதல் பலனாக எழுந்தவர். அதுக்கு அடுத்தது அவர் நிறைய வசனங்கள். அதில் உதாரணமாக சங்கீதம் 2:7 வாசிங்க. சங்கீதம் 2:7. சங்கீதம் 2:7. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். நீர் என்னுடைய குமாரன். என்ன பண்ணாராம்? இயேசுவை பிதா ஜனிப்பித்தார் இல்லையா? ஜனிப்பித்தாரா? ஜனிப்பித்தார்னு அர்த்தம் என்ன? ஜனிப்பித்தல்னு அர்த்தம் என்ன? பிறப்பித்தல், பிறக்க வைத்தல், அதான அர்த்தம். ஆமாவா? ஆமாம் தானே. ஆனால் ஆவியானுடைய அர்த்தம் அது இல்லை. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 32, 33 வாசிங்க. கவனிங்க, திரும்ப வாசிங்க. 32ஆம் வசனம். நீர் என்னுடைய குமாரன். இது எந்த வசனம்? சங்கீதம் 2:7. அது ஆவியான எப்படி பயன்படுத்துறா பாருங்களேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் பாருங்க, ரெஃபரன்ஸோடு எழுதுறாரு பாருங்களா ஆவியானவர். நம்ம ஏதாவது குழப்பிடுவோம் தான் என்ன பண்ணுறாரு? ஜனிப்பித்தலுக்கு சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் இப்படியே பழைய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் புதிய ஏற்பாட்டில் ரெஃபரன்ஸோடு எழுதினாலும் நமக்கு குழப்பமே கிடையாது. சரியா? ரெஃபரன்ஸ் எழுதுற பாருங்களேன். 2ஆம் சங்கீதத்தில் வாசிக்கணுமே. கவனிச்சிங்களா? இயேசுவை பிறப்பித்ததா, இயேசுவை எழுப்புனதா? உயிர் அந்த ஜனிப்பித்தல்னா அது கத்தனது நமக்கு நம்ம பார்வையில் பிறப்பித்தல். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் உயிரோடு எழுந்திருத்தல், ரிசரக்ஷன். கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா இயேசு எப்படி முதல் பலன் ஆனார் தெரியுங்களா? அவர் உயிர்த்தெழுந்ததுனால தான் ஒரு முதல் பலன். மற்றவங்களாம் உயிரோடு எழுந்தவர்கள். ஆனால் இவர் அப்படி இல்லை. அவர் உயிர்த்தெழுந்ததுனால என்ன பண்ணுறாராம்? அவர் தான் முதல் பலன் ஆனவர். அந்த முதல் பலன் ஆனது நமக்கு நிறைய, சபைக்கு நிறைய மேன்மைகள். அவர் முதல் பலன் ஆனார். இன்னும் வசனத்தை கூட வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கவனித்து எது தெரியுங்களா?
மிக அற்புதமான அர்த்தம். அதில் ஒன்று, உயிர்த்தெழுந்ததுனால ஒரு முதற் பலன். ரெண்டாவதாக மிக முக்கியமானது, ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் க்ளோரி அண்ட் ஆனர். மகிமையும் கனமும் அவருக்கு சொந்தமானதுனால அவர் யார்? முதல் பலன். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை முதல்ல சிருஷ்டித்தார், அப்புறம் இயேசுவை கொண்டு மற்றதை சிருஷ்டித்தார் என்பதற்கு கொலோசியர் 1:15 தான் பயன்படுத்துகிறாங்க. அவருடைய சிருஷ்டிகளுக்கு அவர் முதல் பலன் என்றால் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை முதல்ல உருவாக்கி அப்புறம் இயேசுவை கொண்டு மற்றதெல்லாம் உருவாக்கினார்னு சொல்கிறாங்க. அது அர்த்தம் அல்ல. அது அர்த்தம் தெரியுங்களா? அவர் தான் யார்? மகிமைக்கும் கனத்துக்கும் முந்தின பாத்திரமானவர் அவர் தான். அவர் மூலமாகத்தான் எல்லாம் படைக்கப்பட்டது, அவருக்கென்று படைக்கப்பட்டது. ஆகையினால அவர் முதல் பலன் அல்ல. முதல் பலன் அர்த்தம் என்ன தெரியுங்களா? He deserves glory and honor. மகிமையும் கனத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு அவர் பாத்திரர். அதனால மூன்றாவது ஒரு வார்த்தையில் இருக்குது, ரூலர் ஆஃப் கிங்ஸ். ராஜாக்கள், அதிபதிகளுக்கெல்லாம் அவர் யார்? ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. 5ஆம் வசனத்தில் கிறிஸ்துவை பற்றி 3 இருக்குது. வெளிப்பாடு 1:5. 1 அவர் யார்? உண்மை உள்ள சாட்சி. 2வது மரித்தோர்ந்து பிறந்த முதல் பலன். 3ஆவதாக அவர் யார்? ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. இன்னும் சொல்ல போனால் ரூலர் ஆஃப் த கிங்ஸ். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ் அவர். சரியா? இந்த கிங் ஆஃப் கிங்ஸ் என்றால் ஒரு நல்ல வசனம் இருக்குது. சங்கீதம் 89:27 வாசிங்க. Psalm 89 and verse 27. சங்கீதம் 89:27 வசனம். இந்த வசனத்தை சகோதரிகள் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டு வரணும். மத்தியானம் நீங்கள் எங்கே தான் உட்காந்து வாசிக்கிறீங்க, எனக்கு எங்கேயோ வாசிக்கிற மாதிரி ஒரு தெரியுது. பாருங்களேன், அங்கேருந்து ஒரு ஆம்பளை சிங்கம் வாசிக்குது பாருங்களேன். ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் தப்பாக வாசிப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி நல்லா வரும், சத்தம் நல்லா வரும். சரி, அது கண்ணாடி போட வேண்டிய வயசு வந்துட்டுன்னு நினைக்கிறேன். சரி, வாசிங்க தம்பி. நான் யாரை? தாவீது. ஆக்சுவலாக அது எழுதப்பட்டது யார்? தாவீத. நான் அவன் எனக்கு முதல் பேரானானும். இது தாவீது என்று எழுத்தின்படி. ஆனால் ஆவிக்குரிய அர்த்தம் அது இயேசு. ஏன்னா மேசியாவை பற்றியது. அப்படின்னா இயேசு யார்? அவருடைய முதல் பலனாக இருப்பதனால அவர் யாராக மாறுறாரு? அவர் பூமியில் ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதி. அப்படின்னா இயேசுவுக்கு 3 தன்மைகள். ஆவியானவருக்கு, பிதாவுக்கு 3 தன்மைகள். அவர் யார்? இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். சரியா? நிகழ்காலம் அது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும், கடந்த கால நம்பிக்கையும் கொடுக்குது, எதிர்காலத்தினுடைய ஒரு நிச்சயத்தையும் கொடுக்குது. அடுத்தது என்ன? ஆவியானவர், அவருடைய 7 தன்மைகள். இன்னும் சொல்ல போனால் சபைக்கு கொடுக்கப்படுகிற ஆவியானுடைய பங்கு. 3ஆவதாக யார்? இயேசு. இயேசுல என்ன இருக்குது? 3 தன்மைகள் இருக்குது. ஒன்று யார்? அவர் உண்மை உள்ள சாட்சி. 2வது மரித்தோரிலிருந்து முதல் பலனாய் வந்தவர். 3வது பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. சரியா? இதோடு நிறுத்திக்கொள்வோம். வரையை தாமதித்தால் அடுத்த முறை சந்திக்கும் போது நாம் கவனிப்போம்.